ஓம் சிவ உபாசன மந்திரம். நிதனபதயே நமஹ, நிதனபதாந்திகாய நமஹ, ஊர்த்வாய நமஹ, ஊர்த்வலிங்காய நமஹ, ஹிரண்யாய நமஹ, ஹிரண்யலிங்காய நமஹ, சுவர்ணாய நமஹ, சுவர்ணலிங்காய நமஹ, திவ்யாய நமஹ, திவ்யலிங்காய நமஹ, பவாய நமஹ, பவலிங்காய நமஹ, சர்வாய நமஹ, சர்வலிங்காய நமஹ, சிவாய நமஹ, சிவலிங்காய நமஹ, ஜ்வலாய நமஹ, ஜ்வலலிங்காய நமஹ, ஆத்மாய நமஹ, ஆத்மலிங்காய நமஹ, பரமாய நமஹ, பரமலிங்காய நமஹ, ஏதஸ் சோமஸ்ய சூர்யஸ்ய சர்வலிங்ககுஸ்தாபயத்தி பாணிமந்திரம் பவித்ரம் சத்யோ ஜாதம் பிரபத்யாமி சத்யோ ஜாதாய வை நமோ நமः பவே பவேனாதி பவே பவஸ்வ மாம் பவோத்பவாய நமः வாமதேவாய நமோ ஜேஷ்டாய நம ஸ்ரேஷ்டாய நமோ ருத்ராய நமः காலாய நமः கலவிகரணாய நமோ பலவிகரணாய நமோ பலாய நமோ பலப்பிரமதனாய நமः சர்வ भूततमनाय नमो मनोन्मनाय नमः अघोरेभ्योऽथ घोरेभ्यो घोरघोरतरेभ्यः सर्वेभ्य सर्वेभ्यो नमस्ते अस्तु रुद्ररूपेभ्यः तत्पुरुषाय विद्महे महादेवाय धीमहि तन्नो रुद्रः प्रचोदयात् ईशान सर्वविद्यानामीश्वर सर्वभूतानां ब्रह्माधिपतिर्ब्रह्मणोऽधिपतिर्ब्रह्मा शिवो मे अस्तु सदा शिवो नमो हिरण्यभागवे हिरण्यवर्णाय हिरण्यरूपाय हिरण्यपतयेऽम्बिकापतये उमापतये पशुपतये नमो नमः ऋतगुं सत्यं परं ब्रह्म पुरुषं कृष्णपिङ्गलम् ऊर्ध्वरेतं विरूपाक्ष विश्वरूपाय वै नमो नमः सर्वो वै रुद्रस्तस्मै रुद्राय नमो अस्तु पुरुषो वै रुद्रस्तन्महो नमो नमः विश्वं भूतं भुवनं चित्रं बहुधा जातं जायमानं च यत् सर्वोकेश रुद्रस्तस्मै रुद्राय नमो अस्तु कत्रुत्राय प्रचेतसे मीडुष्टमाय तव्यसे वोचेम सन्दमहुं कृते सर्वोकेश रुद्रस्तस्मै रुद्राय नमो अस्तु ओम शांति शांति शांतिः श्रुति स्मृति पुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पादं शङ्करं लोकशङ्करं शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतो वन्दे भगवन्तः पुनः पुनः निधये सर्वविद्यानां विजशे भवरोगिणां गुरवे सर्वलोकानां दक्षिणामूर्तये नमः ओम सहना भवतु सहना भुनक्तु सह वीर्यं करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै ओम शांति शांति शांतिः பதஞ்சலி யோக சூத்திரத்துல இப்ப நாம இருக்கிறது அவர் ஈஸ்வரனுடைய இலக்கணத்தை கொடுக்கிறாரு. இப்ப கபில முனியெல்லாம் பாத்தீங்கன்னா ஈஸ்வரனை ஏற்றுக்காத அவங்கள ஒரு பிலாசபர்ஸ் தத்துவ நூல்கள் தத்துவத்தை ஃபாலோ பண்றவங்க. இவர் ஈஸ்வரனை ஒத்துக்கிறார். இவர் 23வது சூத்திரத்திலிருந்து இது ஃபர்ஸ்ட் நாம இருக்கிறது இப்ப சாதனா பாதம் சமாதி சாதனா சமாதி பாதம் சமாதி பாதத்துல நம்ம இருக்கிறது இப்ப 23வது சூத்திரம் நம்ம பார்த்துட்டோம். ஈஸ்வர பிரணிதானேன பிரணிதான முக்தியோங்கிறார். அந்த சூத்திரத்துல என்ன சொல்றாரு பாத்தீங்கன்னா, இப்ப இதுக்கு முன்னால் அவர் என்ன சொல்லிட்டு வந்தார், மெயின் கான்செப்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா சமாதி பத்தி பேசினாரு. சமாதி 2 விதமான சமாதி.
அதுல ஒண்ணு வந்து பவ பிரத்யய சமாதி. அது அந்த சமாதி என்னன்னு பாத்தீங்கன்னா தியானத்தின் மூலியமாக ஒரு என்ன சொல்றது ஒரு ஏகாக்கிரத சித்தத்தின் மூலியமாக எந்த விஷயத்தை எடுத்து வச்சு நீங்க தியானம் பண்ண பல விஷயங்கள் சொன்னார். இந்திரியத்துக்கு ஏற்ற விஷயம், மனதுக்கு ஏற்ற விஷயம், ஏதோ ஒரு விஷயத்தை எடுத்து வச்சு நீங்க மெடிடேஷன் தியானம் பண்ணும்போது அந்த தியானம் பண்றவன் தியானங்கிற செயல் நடைபெறுகிறது. அந்த விஷயம் எல்லாம் மறந்து என்ன ஃபுல்லா அதுல இருந்து இருக்கு எந்த விஷயத்தை எடுத்து வச்சீங்களோ அது மட்டும் அப்படியே நிற்கும். அதுல இருந்து மனம் வெளியிலே வராது. அதுக்கு பேர் தான் சமாதி. அப்ப மனம் என்ன ஆகுதாங்க ஒரு விருத்தியில அப்படியே நிற்கும். அந்த அறிபவன் அறிவடு பொருள் அறிவுங்கிற ஞானம் எல்லாம் அங்க போயிடும். அப்படியே அந்த ஓம் நம சிவாயன்னு அந்த தியானம் பண்ணீங்கன்னா அப்படியே அது நிற்கும். அது பவ பிரத்யய சமாதி. இப்ப அது வந்து எதற்காக அதை நம்ம சாஸ்திர வேதாந்த படிக்கிறவங்க ஏன் அதை அந்த விஷயங்களுக்கு பேசணும் அப்படின்னா அது ஒரு ஏகாக்கிரத சித்தம் வருவதற்கு மன ஒருமைப்பாட்டுக்கு அது கண்டிப்பா அவசியம். ஆனா அதுதான் முக்கிய பலன் என்னன்னு கேட்டீங்கன்னா மெடிடேஷனுடைய முக்கிய பலன் ஏகாக்கிரத சித்தம் வரணும், மன ஒருமைப்பாடு. அந்த ஒருமைப்பாடு எதுக்கு? நான் வேதாந்தத்தை படிச்சு புரிஞ்சுக்கிறதுக்கு மன ஒருமைப்பாடு வேணுங்கிற அளவுக்குத்தான் நம்ம அதை யூஸ் பண்றோம். ஆனா அவர் என்ன சொன்னாரு, அவாந்தர பலமா நிறைய வரும். சரி, இன்னைக்கு கேட்கலனா கூட சில சித்திகள் நமக்கு அந்த சமாதி நிலை அடைய போகிற அந்த பாதையில போயிட்டு இருக்கும் போது உங்களுக்கு வந்து பல சித்திகள் வரும். அஷ்டமா சித்தி அது மறுபடியும் விளக்க போறாரு. என்னென்ன சித்தி? அனிமா, மகிமா, கரிமா, கூடு விட்டு கூடு வசீகரம், இந்த மாதிரி வசியம் பண்றது, கூடு விட்டு கூடு பாய்தல், இந்த மாதிரி சொன்னோம்ல காத்து நடக்கிறது, தண்ணீர் நடக்கும், இந்த மாதிரி அவாந்தர பலம். அதெல்லாம் முக்கிய பலன் கிடையாது. அது வேதாந்தம் படிக்கிறவங்களுக்கு அது அவசியமே கிடையாது. இதை புரிஞ்சுக்கணும். இது பவ பிரத்யய சமாதி. அடுத்து இன்னொன்னு சொன்னாரு, உபாய பிரத்யய சமாதி. சமாதி ரெண்டா பிரிக்கிறார். சமாதின்னு அவர் இங்க என்ன கொடுக்குறாரு, மோட்சத்துக்கு என்ன சொல்றாரு, உபாய சமாய பிரத்ய சமாதி அப்படின்னா உபாய பிரத்யய சமாதி அப்படிங்கிறது அவர் கொடுக்கிற வேர்டு மோட்சம். அதான் மோட்சத்துக்கு அவர் கொடுக்கிற வேர்டு. அப்படின்னு என்னன்னா இது ஒரு வேதாந்தத்தை நாம் என்ன பண்ணணும், அதை வந்து படித்து அந்த கருத்துக்களை உள்வாங்கும் போது தாரணம் தியானம் அதையே நினைத்து அதிலேயே மூழ்கி அதை நம்ம தாரணம் அதை தாங்கி நிற்கும் போது அந்த விஷயங்கள் தத்துவ விஷயம், இந்த உண்மை தத்துவம், இங்க இருக்கிற உலகத்தில் இருக்கிற உண்மை தத்துவத்தை நம்ம புரிஞ்சுக்கிறது தான் உபாய பிரத்யதி சமாதி. அந்த உபாய பிரத்யதி சமாதிங்கிறது மோட்சம். அதை அடைவதற்கு அவர் என்ன சொல்றாரு, அது நீங்க வந்து இது நம்ம இப்ப என்ன புரிஞ்சுக்கிட்டோமோ அதை அப்படியே புரிஞ்சுக்கலாம். அதை அடையினா என்ன பண்ணணும், ஒரு குருமுக்கேன ஒரு குவாலிபிகேஷன் எல்லாம் பெற்று ஒரு குருமுக்கேன சாஸ்திரத்தை உபனிஷத்துக்களை படிச்சு அந்த ஞானத்தை பெற்று அந்த சமாதிக்கு போறது அப்படின்னா அகம் பிரம்மாஸ்மி இது ஞானம். அதுதான் உபாய பிரத்யய சமாதினா அந்த அகம் பிரம்மாஸ்மிங்கிறது அந்த ஞானத்தில் நிற்றல். நீங்க பாருங்க, பவ பிரத்யய மெடிடேஷன்ல கிடைக்கிற சமாதிக்கு வந்து நீங்க ஒரு இடத்துல உட்கார்ந்து கண்ணை மூடி அந்த விஷயத்துல அப்படி நிக்கிறது அந்த சமாதி. ஆனா இந்த உபாய பிரத்யய சமாதிங்கிறது அந்த மாதிரி ரூமுக்குள்ள கண்ணை மூடி உட்கார்ந்துக்கிட்டு வர்றதில்ல. while you are doing transaction with this world, எங்க போய் நிப்பனாம அகம் பிரம்மாஸ்மி அந்த ஞானத்துல நின்னுகிட்டு we will do the transaction with this world. ரூம்ல போய் உட்கார்ந்தா மட்டும்தான் அந்த சமாதிங்கிறதெல்லாம் கிடையாது. நீ அந்த ஞானத்துல போய் நின்றுட்டு we are doing டிரான்சாக்ஷன் த்ரூஅவுட் த டே நம்ம பண்ணிக்கிட்டே இருப்போம். ஸோ ரெண்டுக்குள்ள வித்தியாசம். அப்போ அந்த மெடிடேஷன் மூலியமாக கிடைக்கிற சமாதி அப்படிங்கிறது உங்களுக்கு மரணமில்லா பெருவாழ்வியெல்லாம் கொடுக்காது. ஏன்னா அங்க இறைவனை பற்றிய அறிவெல்லாம் அங்க கிடையாது. இது ரெண்டு மெயின் டிஃபரன்ஸ். ஆனா இங்க சாஸ்திரத்தின் மூலியமாக கிடைக்கிற அந்த மோட்சம் அகம் பிரம்மாஸ்மிங்கிற அந்த சமாதி, அந்த ஞான நிலைக்கு அவர் பேரு கொடுக்கிறாரு, சமாதின்னு கொடுக்கிறாரு. அதுதான் நமக்கு என்னத்தை கொடுக்கும், மரணமில்லா பெருவாழ்வை கொடுக்கும். இங்க இந்த சித்தியெல்லாம் வராது. ஏங்க அந்த மெடிடேஷன் மூலியமா கிடைக்கிற அனிமா மகிமா காத்மால் நடக்கிறது கூடு விட்டு கூடு வாயறதெல்லாம் இங்க அதெல்லாம் தாத்பரியம் அல்ல. இங்க என்ன புரிஞ்சுக்கிறோம், இங்க இருப்பது அனைத்தும் இறைவனை தவிர்த்து வேறொன்றும் இல்லைன்னு புரிஞ்சுக்கிறதா பவ சரி உபாய பிரத்யய சமாதி. இதுதான் ரெண்டுக்குள்ள வித்தியாசம். இது ரெண்டை பத்தி நீட்டா சொல்லிட்டாரு. நமக்கு வந்து இந்த மெடிடேஷன் மூலியமா கிடைக்கிற என்ன சொல்றது சித்திகளோ அது முக்கியம் அல்ல. மெடிடேஷன் மூலியமா நமக்கு கிடைக்கிற ஒரே ஒரு முக்கிய பலன் ஏகாக்கிரத சித்தம். அவ்வளவுதான். அது நமக்கு அவ்வளவுதான் இம்பார்ட்டன்ட். வெரி வேண்டான்னு சொல்லல, இம்பார்ட்டன்ட். அதை தாண்டி நம்மளுக்கு போக வேண்டிய அவசியம் இல்லைன்னு புரிஞ்சுக்கிட்டோம். இப்ப இவர் என்ன பண்றாரு, உபாய அவர் அதை விட்டுட்டார். இப்ப எங்க வராரு, உபாய பிரத்யதி சமாதி. அந்த ஞானத்தை இறைவனை பற்றிய ஞானத்தை நீங்க பெறணும்னா ஈஸ்வரன் பணிதானம், நாம் ஈஸ்வரிடம் சரணாகதி அடைய வேண்டும். ஃபர்ஸ்ட் அவர் அதான் சொல்றாரு. ஈஸ்வரன் என்ன இருக்கணும், சரணாகதின்னு என்னங்க, இறைவனிடம் ஒரு பக்தி, ஒரு ஸ்ரத்தா எல்லாம் படிச்சோம். அவர் மேல ஒரு ஸ்ரத்த, அவர் மேல ஒரு பக்தி. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், சாஸ்திர அவர் கொடுத்த வேதத்தில் ஒரு ஸ்ரத்தா,
அதை சொல்லிக் கொடுக்கிற குருட்ட ஒரு ஸ்ரத்தா, இந்த ஸ்ரத்தால வந்தாத்தான் நம்ம என்ன பண்ண முடியும், அவரை பற்றிய ஞானத்தை நம்ம பெற முடியும். அப்ப ஃபர்ஸ்ட் எங்க வருது, சரணாகதி, சரணடைதல் அப்படிங்கறத நம்ம பார்த்தோம். இப்ப நாம இன்னைக்கு பார்க்க வேண்டிய ஸ்லோகத்துல பாத்தீங்கன்னா இறைவனுக்கு லட்சணம் கொடுக்கிறாரு. சரணாகதி அடைன்னு சொல்லியாச்சே, அந்த இறைவன்னா யாரு, அவருடைய லட்சணம் என்ன, அதுதான் நாம பாக்குற இப்ப 24வது சூத்திரம். எஸ், 24 நான் படிக்கிறேன். 24வது சூத்திரம் நான் பிரிச்சு படிக்கிறேன். அங்க எல்லாம் பெரிய வேர்டா இருக்கு, கோடு போட்டுக்கலாம். கிளேஷ கர்ம விபாக ஆஷைஹி அப்படி பிரிக்கணும். ஆஷ, அந்த கால் இருக்கிற ஆவ எடுத்துக்கணும். ஆஷைஹி அபராமிருஷ்டக புருஷ விசேஷ புருஷ விசேஷக விசர்க வருங்க. புருஷ விசேஷக ஈஸ்வரக. திருப்பி ஒன்று படிக்கிறேன். கிளேஷ கர்ம விபாக ஆஷைஹி அபராமிருஷ்டக புருஷ விசேஷக ஈஸ்வரக. ஈஸ்வரனை பத்தின விளக்கம், இலக்கணம், டெஃபினிஷன் ஃபார் இறைவன், ஈஸ்வர தத்துவம். இப்போ கிளேஷ கர்ம விபாகாஷைர பரமிருஷ்டக புருஷ விசேஷ ஈஸ்வரக. ஒரு வேர்டா மீனிங் என்னன்னு பார்க்கலாம். என்ன சொல்றாரு, இலக்கணம் ஃபார் ஃபர்ஸ்ட் வேர்டு கிளேஷ. மனதில் என்ன சொல்லலாம், கிளேஷம் அப்படின்னா அங்க பஞ்ச கிளேஷங்கள் இருக்குங்க. அது என்னன்னு சொல்ற, நீங்க அந்த இடத்துல எழுதிக்கலாம். கிளேஷம்னா பஞ்ச கிளேஷம், 5 விதமான கிளேஷம். சங்கடம்னு அர்த்தங்க. கிளேஷம்னு என்ன, சங்கடம், 5 விதமான கஷ்டம், சங்கடம். எது எது அதெல்லாம் இறைவன் இல்லைன்னு சொல்றாரு. ஏன்னா மனிதனுக்கு பார்த்து மனிதன் நம்மளிடமிருந்து இறைவன் எப்படி வேறுபட்டவர் காமிக்கும் போது நம்ம கிட்ட என்னென்ன இருக்குது அதெல்லாம் அவர்கிட்ட இல்லைன்னு பார்க்கிறோம். ஃபர்ஸ்ட் நம்மகிட்ட என்ன இருக்குது அது அவர்கிட்ட இல்லைன்னு புரிஞ்சுக்கிறோம். ஏன்னா இறைவன் இப்படி ஒரு இடத்துல இருந்தா புடிச்சு வச்சு இப்படி காமிச்சு, இதை பாருங்க இவர் தாங்க இறைவன், இப்படி இருக்கா அப்படி இருக்காம, இஸ் நாட் ஆப்ஜெக்ட், அறிவடு பொருளாக அவர் இல்ல, அறிபவனின் சொரூபமாக இருக்கிறார். இந்த உலகத்தை எவன் அறிந்து கொண்டிருக்கிறானோ அவனுடைய சொரூபமா இருக்கிறார். அப்படி நம்ம என்ன பண்ணி ஆகணும், அப்ப நம்ம என்ன நம்மளை பத்தி தெரிஞ்சு வச்சிருக்கோமோ, மனிதன் ஹியூமன் பீயிங், அதுல இருந்து அவர் எது எது நம்மகிட்ட இருக்கோ அதெல்லாம் அவர்கிட்ட இல்ல அப்படிங்கறதுக்காக ஃபர்ஸ்ட் நம்மகிட்ட என்னென்ன இருக்குது, கிளேஷங்கள், அதான் அவர்கிட்ட இல்லைன்னு நம்ம பார்க்க போறோம். எத்தனை கிளேஷங்கள், 5 விதமான கிளேஷங்கள் எழுதிக்க. பஞ்ச கிளேஷம் இறைவனிடம் இல்லை, சங்கடங்கள் இறைவனுக்கு கிடையாது. என்னென்ன, ஃபர்ஸ்ட் அவித்யா. அவித்யான என்ன, அஜ்ஞானம், தன்னை பற்றிய அஜ்ஞானம். நமக்கு என்ன இருக்குது, என்னை பற்றிய அஜ்ஞானம். நான் இந்த சரீரமா, டவுட்டு, நான் இந்த அறிவு சொரூபமா, நான் இந்த சரீரமா அல்லது இந்த அறிவு சொரூபமாகிற நமக்கு இருக்கிற நம்மை பற்றிய அஜ்ஞானம் இறைவனுக்கு கிடையாது. ஆத்ம அஜ்ஞானம் இறைவன், அவித்யான அஜ்ஞானம். அடுத்தது அஸ்மிதா. அஸ்மிதானா ஷரீர அபிமானம், இந்த உடல் நான் என்கின்ற எண்ணம். கிளேஷக, பஞ்ச கிளேஷகங்கிறதுக்கு டெஃபினிஷன் சொல்லிட்டு இருக்கேன். ஃபர்ஸ்ட் அவித்யானா அஜ்ஞானம், தன்னை பற்றிய அஜ்ஞானம், அது இறைவன்ட்டு கிடையாது, இதெல்லாம் இல்லைன்னு புரிஞ்சுக்கணும். அடுத்தது அஸ்மிதா. அஸ்மிதானா சரீர அபிமானம், நான் இந்த சரீரம்ங்கிற எண்ணம் அவருக்கு சரீரமே கிடையாது, நான் இந்த சரீர அபிமானம் நமக்கிட்டு இருக்கு ஆனா அவருக்கு அது கிடையாது. அடுத்தது ராகக. ராகம், ராகக, ராகம்னு என்னது, ஆசை, பற்று, அவருக்கு கிடையாது. அது மனிதர்கள் மேல. ஏன்னா நம்ம பயந்துட்டு இடமே இறைவனை பற்றி ஒரு தப்பான கணக்கு என்ன வச்சிருக்கோம்னா, நம்ம இறைவன் வழிபாடு ஓவரா இறைவனை வழிபாடு பண்றவங்களுக்கு இறைவன் பார்ஷியாலிட்டியா, ராகம், விருப்பம் அவர்களுக்கு இறைவனுக்கு அவர்கள் மேல் விருப்பம் விடுமா, அப்படி கிடையாது. அப்ப எதுங்க பிரேயர், நீங்க பிரேயர் பண்ற மூலியமாக உங்களுடைய பாப்பத்தை புண்ணியத்தை ஆட் பண்ணி பாப்பத்தை நியூட்ரலைஸ் பண்ணி அந்த சங்கடத்திலிருந்து விடுவிடுவதற்காகத்தான் பிரேயரே தவிர, பிரேயர் இஸ் ஃபார் புண்ணியம், நாட் இறைவனை ஐஸ் வைக்கிற வேலை அல்ல. அதெல்லாம் இறைவனையெல்லாம் ஐஸ் வைக்க முடியாது. ஏன்னா நிறைய பேர் அதை நம்ம கன்ஃபியூஸ் ஆகிக்க, ஓவர் வழிபாடு பண்றாங்களே, இறைவன் அவங்க மேல ராகம், அவளுக்கு யார் அதிகமாக இறைவனை வழிபடுகிறார்களோ அவர்கள் மேலு இறைவனுக்கு ஒரு பற்று விடுமா, ஒரு ஆசை விடுமானா அப்படி கிடையாது. இறைவனுக்கு ராகம் கிடையாது. யார் அதிகமா வழிபடுறாங்களோ அவங்களுடைய பாப்பம் அது வழிபடுதல்ங்கிற செயல் புண்ணியம்,
அந்த புண்ணியத்தை அவங்க ஆட் பண்ணும்போது அவங்க பாப்பம் நியூட்ரலைஸ் ஆகுது. அவ்வளவுதான் கணக்கே தவிர இறைவனுக்கு யார் மீதும் எனக்கு பிடித்தமானவர்கள்னு கிடையாது. இறைவனை பொறுத்த வரைக்கும் அடுத்தது என்னது? துவேஷக. இறைவன் யாரையும் வெறுப்பவரும் அல்ல. இறைவனுக்கு யார் பிடிச்சவங்களும் கிடையாது. அதுதான் ராகக. அவருக்கு துவேஷன்னா வெறுப்பு. அவர் யாரையும் வெறுப்பவரும் அல்ல. ஏன்னா கடவுளே இல்லை, அது எங்க ஊர்ல ரொம்ப ஃபேமஸ், ஆரம்பிச்சு வச்சவர் பெரியாரு. கடவுளே இல்லை, ஒரு கருப்பு ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு அதுக்கு ஒரு மன்றம், அதெல்லாம் பாத்தீங்கன்னா ஜேன்னு இருக்கும். சோ அவங்களுக்கும் இறைவன் படி அளந்துட்டு தான் இருக்காரு. இவர் கடவுள் இல்லைன்னு சொல்றங்கிறக்காக அவங்களுக்கு படி அளக்காமையா இருக்காங்க. படி அளக்கணும் அவங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். அவங்களுக்கு வேணும் காற்று, அவங்க சுவாசிக்கிற காற்று, அவங்க சாப்பிட்ற சாப்பாடு, அவங்க வாழ்வாதாரத்துக்கு வேணுங்கிறதெல்லாம் கொடுத்துட்டு தானே இருக்காரு. எப்படி நாம இறைவன் அவங்களை வெறுக்கிறார்? கடவுளே இல்லைன்னு சொல்றவங்களையே இறைவன் வெறுக்கலிங்க போது நாம ஒரு வேண்டுதலை வச்சுட்டு மொட்டை அடிக்கிறேன்னு வேண்டிட்டு, இல்ல அந்த கோயில கொண்டாந்து உண்டியில் இவ்வளவு போடுறன்னு வேண்டிட்டு, ஏன்னா மக்கள் எவ்வளவு பயப்படுறாங்க. அது நம்ம செய்யாம போனா தெய்வ குற்றம் ஆகி விடுவோம், இறைவன் நம்மளை தண்டிச்சு விடுவாரோ. அப்படிலாம் பயப்படவே தேவையில்லைங்க. அவர் அந்த மாதிரி கொடுங்கோல் ஆட்சி புரிவோர் அல்ல. எனக்கு நீ இதை வேண்டின, ஏன் நீ என்ன செய்யலின்னு அதுக்கு ஒரு தண்டனை கொடுப்பாருங்களா அவரு? அந்த மாதிரி குணமுட உடையவர் எப்படி இறைவனாக இருக்க முடியும்? சோ இறைவன் மித்திர பாவத்துல வச்சிருக்கணும். இறைவன் நமக்கு நண்பன் அப்படிங்கிற பாவம் தான் உண்மையான பக்தி. அவரை கண்டு பயப்பட தேவையில்லை. அவருக்கு யாரு மேல வெறுப்பும் கிடையாது. நீங்க வேண்டுனதை செய்யாம போனதுனால உங்க மேல அவர் வெறுப்பு கொண்டு எதையாவது உன்னை கொண்டாது கஷ்டத்தை கொடுத்துருவான்னு தயவு செஞ்சு இறைவனில் அப்படி நிலையில் கொண்டாந்து இறைவனை தயவு செஞ்சு நிறுத்தாதீர்கள். அது கடைநிலை. இறைவனுக்கு நீங்க கொடுக்கறது கடைநிலை. ஏது வெறுப்பெல்லாம் வரதுல யாரு? கடைநிலை. அந்த நிலை கொடுக்காது. அவர் மித்திர பாவகன். மித்திர மீன்ஸ் ஒரு நண்பனை போலதான் அவர் நம்ம இருக்காரே தவிர எவ்வளவு கீழே இறங்கி வேதத்தை கொடுத்து இதை கத்து நீ மோட்சத்தை அடைடா மகனேன்னு கொடுத்திருக்காரு. அவ்வளவு கீழே இறங்கி வர்றவர் எப்படி நம்மளை தண்டிப்பார்? சோ அவருக்கு என்ன கிடையாது? யார் மேலையும் விருப்பம் கிடையாதுன்னு புரிஞ்சுக்கணும். நீங்க நிறைய ஐஸ் வைக்கிறனால காரியம் சாதிக்கலான்னு நினைக்க முடியாது. இல்ல அவர் நம்மளை வெறுத்துருவாரோன்னு பயப்பட தேவை இல்லை. ஏன்னா இதெல்லாம் முதல்ல இறைவனை பற்றிய டவுட் எல்லாம் கிளியர் ஆகும். அதுதான் ஃபர்ஸ்ட் எடுத்துல அவர் என்ன போட்டாரு? இறைவனை பற்றி என்னென்ன தவறான மக்களிடம் என்னென்ன எண்ணங்கள் இருக்கோ அதுல இருந்து நீங்க வெளியில வாங்குங்கிறாரு. அடுத்தது அபினிவேஷக. 5வது கிளேஷம் சங்கடம். அபினிவேஷக அப்படின்னா நமக்கு இருக்குது அது உயிர் மீது ஒரு பற்று. அந்த மாதிரி அவருக்கு அந்த உயிர் மீது பற்றுங்கிறது கிடையாது. உயிர் பிரி நமக்கு என்ன இருக்குது? ஐயோ இது உயிர் போயிடக்கூடாது அப்படிங்கறக்காக நம்ம எவ்வளவு கஷ்டப்படுறோம். உயிர் வாழணும் அப்படின்னு ஒரு ஜீவராசி புல்லில் இருந்து பூடில் இருந்து மனிதர்கள் இருந்து எல்லாம் எதுக்கு ஆசைப்படுறோம்? இப்படியாவது உயிர் வாழணும், நாம இல்லாம போயிடக்கூடாது, இப்படியே இருந்துகிட்டே இருக்கணும். 90 வயசு ஆகி கடையிலாய் படுத்திருந்தாலும் அதுக்கு ஒரு வச்சிருப்பாங்க. அது இப்ப போலாம். இறைவன் கூப்பிடாரு, அப்ப உனக்கு 90 வயசு ஆயிடுச்சு, நீ இப்பவே பெட்ல படுத்துட்ட, இனி உனக்கும் கஷ்டம் சுத்தி இருக்கும் கஷ்டம், வாப்பா அப்படின்னா யாராவது போறதுக்கு ரெடியா இருக்காங்களா? ஐயோ இல்ல ஏதோ சொல்லி இன்னும் பேரன் கல்யாணம் நான் அடுத்த மாசத்துல வருது, அதை பார்த்துட்டு என்னை அப்புறமேல் பேத்தி கல்யாணம் வரும். இப்படி எதுக்கு? அது எது காமிக்குது? பேரன் கல்யாணம் தாற்பயம் இல்ல. தே வாண்ட் டு போஸ்ட்போன் தயர் டெத். அதுதான் அவங்க மனதில் இருக்கிற ஆசை. அப்படி காமிக்கிறாங்க, வாழணுங்கிற அந்த ஆசை. அந்த மாதிரி உயிர் மீது ஒரு பற்று அவருக்கு கிடையாது. இதுதான் என்னது? கிளேஷக. ஒரே வருடம் பார்த்துருக்குங்க. இறைவனிடம் எது இல்லை, இந்த கிளேஷம் அவர்கிட்ட இல்ல. எல்லாமே இல்ல இல்லைன்னு தான் பாக்குறோம். ஏன்னா இதெல்லாம் மனிதனுக்கு உண்டுன்னு புரிஞ்சுக்கிட்டே வாங்க. இப்ப எதெல்லாம் உண்டு? மனிதனுக்கு அஜ்ஞானம் இருக்கு, சரீர அபிமானம் இருக்கு, அஸ்மிதா இருக்குது, ராகம் சொல்லவே வேண்டாம், துவேஷம் சொல்லவே வேண்டாம், உயிர் மீது பற்றும், இதெல்லாம் நம்பிக்கிட்டு இருக்கு. இது எதுவும் அற்றவர் இறைவன் போதான் நீங்க அவங்க உயர்நிலை வைப்பீங்க. இல்லைன்னா என்ன சொல்றது, நம்ம கடைநிலைக்கு நம்ம இறைவனை கொண்டு வந்துடுறோம். அப்படி அல்ல. ஏன்னா இதனாலதான் பாருங்க, சில பேரு வீட்டுல ஒரு டெத்தோ தாங்க முடியாத ஒரு துக்கமோ வந்தோன்ன கடவுள் வழிபாட்டி நிறுத்திடுறாங்க. இதை கொடுக்காத இறைவன் நீ ஒரு இறைவனா? இதெல்லாம் கடைநிலை பக்தி. புரிஞ்சுங்களா? இறைவன் அந்த மாதிரி எல்லாம் கொடுங்கோல் பண்றவர் அல்ல. புரிஞ்சுக்கணும். அடுத்து இதெல்லாம் ஃபர்ஸ்ட் டவுட் கிளியர் பண்றாரு. அடுத்தது கர்ம. அவருக்கு என்ன கிடையாது? புண்ணியம், கர்ம பலன். எது அவர் கர்மனா இந்த இடத்துல கர்ம பலன் அவருக்கு கிடையாது. ஏன்னா அவராட்ட கர்மம் பண்றது யாரும் இந்த உலகத்தை கிடையாது இல்லைங்களா? நாம பண்றது இந்த சின்ன வீட்டை கட்டுறோம், ஒரு வாழ்றோம். அவர் பண்றது இந்த உலகத்தை படைத்து இந்த உலகத்தை காத்து எவ்வளவு பெரிய கர்மம். அதெல்லாம் மறுபடியும் அதை லயம் பண்றது. அதனால அவருக்கு ஏதாவது புண்ணிய பாப்பம் எல்லாம் வருமா? புண்ணிய பாப்ப ரஹிதக. என்ன அர்த்தம்? இந்த இடத்துல அவருக்கு புண்ணியமும் கிடையாது. அவர் செய்யற செயல்ல இப்ப நமக்கு வரும். நாம எந்த கர்மத்தை பண்ணாலும் ஒன்னா புண்ணியம் இல்லைன்னா பாப்பம். ஆனா அவருக்கு புண்ணியமும் கிடையாது, பாப்பமும் கிடையாது. கர்ம பல ரஹிதக. அடுத்தது இறைவனோட அடுத்த விபாக்க. விபாக்கன்னா உங்களுக்கு அந்த சுக துக்கம்.
அந்த கர்ம பலனை அனுபவிக்கிறது கர்மமே கிடையாது. கர்ம பலனும் கர்மம் செய்யறாரு, ஆனா கர்ம பலன் கிடையாது போது அதுல வர அனுபவம் அவர் கண்டிப்பா வர. விபாக்கம்னா புண்ணியத்தில் அனுபவிக்கிறது, பாப்பத்தை அனுபவித்தல் அதுவும் கிடையாது. ஜென்ம அது அப்ப புண்ணியத்தை பாப்பத்தை அனுபவிக்கிறது என்னது? ஜென்மம் அவருக்கு கிடையாது. ஏன்னா எதுக்கு நம்ம பிறந்திருக்கோம்? புண்ணிய பாப்பத்தை கழிக்கிறதுக்கு தானே வந்து பிறந்திருக்கோம். சோ புண்ணிய பாப்பமே அவருக்கு இல்ல. கர்மம் பண்றார், ஆனா எந்த கர்மம் அவர் ஒட்டுறது இல்லைன்னா புண்ணிய பாப்பத்தை அவருக்கு கொடுக்கறது இல்ல. சோ அதனால அவர் சுக துக்கத்தை அனுபவிக்க வேண்டிய அவசியமும் இல்லை, பிறக்க வேண்டிய அவசியம் இல்லை, இறக்க வேண்டிய அவசியமும் இறைவனுக்கு இல்லை. பிகாஸ் அவருக்கு என்ன கிடையாது? கர்மம் செய்யறாரு, ஆனா அந்த கர்மத்துல பற்று இல்லாம செய்யறதுனால அது புண்ணியமும் தர்றதில்ல. அந்த கர்மம் அவர் செய்யற கர்மத்துக்கு பாப்பும் அவருக்கு வர்றதில்லை. அடுத்தது அந்த கர்ம பலன் இல்லாதனால அவருக்கு பிறப்பும் கிடையாது, இறப்பும் கிடையாது, ஜென்மம் எதுவும் கிடையாது. அப்புறம் என்ன கிடையாது? அவருக்கு ஆயுள்ங்கிறது கிடையாது. அப்படிதானே? பிறப்பு இறப்பு இருக்கவங்களுக்கு என்ன இருக்கும்? ஒரு ஆயுள். இறைவனுக்கு ஆயுள் இருக்கா? இருக்காது. உடலை மொத்தத்துல என்ன புரிஞ்சுக்கலாம்? உடலை எடுக்காதவர். கர்மப்பலன் இல்லாததனால் கர்மம் கொடுவோம். அங்க என்ன பண்ணுவீங்க? கர்மப்பலன் இல்லாததனால் புண்ணிய பாப்பம் எல்லாம் இல்லாததனால தான் அவர் என்ன பண்றது இல்ல, என்றும் பிறவாதவர், இரவாதவர். இரண்டு செய்ய வேண்டிய அவசியம் அவருக்கு இல்லை. கர்ம பலனோடு அவருக்கு பந்தம் கிடையாது. கர்ம பலன் புண்ணிய பாப்பம் நம்ம எங்க கொண்டாந்து பந்தப்படுத்துது? அடுத்த சரீரத்தோடு நம்மள பந்தப்படுத்துதா? இந்த மாதிரி அவருக்கு அந்த கர்ம பலன் கிடையாது. அந்த கர்ம பலன் இல்லாதனால் அவர் எந்த சரீரத்தோய் பந்தப்பட வேண்டிய அவசியம் இல்லை. புண்ணிய பாப்பத்தை கழிக்கணுங்கிற அவசியம் இல்லை. புண்ணிய பாப்பமே இல்லை. அந்த கான்சிக்வன்ஸ் ஆஃப் புண்ணிய பாப்பம் எல்லாம் இல்லைன்னு நான் சொல்லிட்டு இருக்கிறேன். அவ்வளவுதான். புண்ணிய பாப்பம் இல்லைன்னா அதோட கான்சிக்வன்ஸ் என்ன? அதை நான் சுகமா கழிக்கிறனோ, துக்கமாக கழிக்கிறனோ, பிறப்பு வருதுனோ, இறப்பு எடுக்கிறனோ, எந்த சரீரம் எடுக்கிறோமோ, ஜென்மமோ ஆயுளோ எதுவும் அவருக்கு கிடையாது. பிறவாதவர் இறைவன். பிறவாதவருக்கு இப்ப நீங்க லாஜிக்கா காரணம் கண்டுபிடிக்கிறீங்க. ஏன் அவர் பிறவாதவர்? இத்தனை கர்மத்தை பண்றாரு, பிறவாதவர். ஏன்னா அந்த கர்மத்தை பண்ணும்போது அதுல அவர் பந்தப்படுவது இல்லை. நாம என்ன பண்றோம்? கர்மத்தை பண்ணும்போது நான் பண்ணும் போது புண்ணியம் பாப்பம் எல்லாத்தையும் பந்தப்பட்டுக்கிறோம். புண்ணிய பாப்பம் அக்கௌண்ட்ல சேர்த்து வச்சோன்ன அதுக்கு அடுத்த பிறவி வெயிட்டிங், சுக துக்கங்கள் வெயிட்டிங். இது நம்மளுடைய நிலைமை. இறைவன் இதுல இருந்து மாறி இருப்பவன் புரிஞ்சுக்கும். அடுத்தது ஆசையைகி. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இப்ப நம்ம ஒரு என்ன சொல்றது, ஒரு அனுபவம் ஏற்படும், எக்ஸ்பீரியன்சஸ். அனுபவம் வரும்போது நமக்குள் அது ஒரு பதிவை விட்டு செல்லுகிறது. நீங்க பார்த்திருப்பீங்க, நிறைய தடவை சொல்லிட்டு ஐஸ்கிரீம் சாப்பிட்ற அப்படின்னா அந்த சுக அனுபவம் மனதில் என்ன பண்ணிருக்கும்? ஒரு இம்ப்ரெஷனை உண்டு பண்ணிட்டு தான் போயிருக்கும். அதுக்கு பேர் வாசனா சம்ஸ்காரம். சம்சாரம் நாங்க துக்கத்துக்கு பேர் சம்சாரம், இந்த பதிவுக்கு பேர் சம்ஸ்காரம். அந்த பதிவுகள் வாசனான்னு சொல்லலாம், சம்ஸ்காரம் சொல்லலாம். ஒரு எந்த செயலை நாம் செஞ்சாலும் அது நம்ம மனதில் ஒரு பதிவை விட்டுட்டு போகுது. ஆனா இறைவனுக்கு அந்த மாதிரி பதிவை விட்டுட்டு போய் அந்த பதிவிலிருந்து வெளியில் வர்றது, வாசனையில வர பிரச்சனைகளை அவருக்கு கிடையாது. சம்ஸ்கார அனுபவம் அவருக்கு கிடையாது. நோ பதிவுகள் அவருக்கு பதிவுங்கிறது கிடையாது. வாசனைகள் அற்றவர். ஆசையினா அது வாசனா, அது அற்றவர். அது அற்றவர்ங்கிறது பின்னால் அவர் வருதுன்னு சொல்லுது. என்னென்ன? அபரா மிருஷ்டக. அபரா நாங்க இப்ப சொன்ன பாத்தீங்களா, கிளேஷம், கர்ம பலன், அதுல வர விபாக்கம் அனுபவிக்கிறது, அப்புறம் வாசனா. இந்த மூணும் இவைகள் அனைத்து நாளும் அபரா மிருஷ்டகனா தொடப்படாதவர். நோட் இன் டஃப்னு அர்த்தம். அவற்றை நோட் இன் டஃப். கிளேஷம் கிடையாது, கர்மம் கிடையாது, கர்ம பலன் கிடையாது. அந்த கர்ம பலன் அந்த கர்மம் நடைபெறும் போது பறிக்கிற வாசனைங்கிறது அவருக்கு கிடையாது. அதுதான் இறைவன். தன்னுடைய இலக்கணத்தை சொல்றார் இறைவன். அடுத்தவர் என்னது? புருஷ. இந்த இடத்துல புருஷன ஜீவனில், ஜீவனிடமிருந்து, மனிதனிடமிருந்து எடுத்துக்கலாம் நாம. ஜீவனிடமிருந்து விசேஷகா ஈஸ்வரகா, வேறுபட்ட. விசேஷம் இந்த இடத்துல வேறுபட்டவர். மனிதனிடமிருந்து இறைவன் இந்த இடத்துல வேறுபட்டவர். இந்த குணமெல்லாம் மனிதனுக்கு இருக்கிற இந்த குணமெல்லாம் அவரிடம் இல்லை, வேறுபட்டவர் அப்படின்னு முதல்ல மனிதனுடைய நிலையை சொல்லி இது எதுவுமே இல்லாதவர் இறைவன். ஏன்னா டெபினிஷன் எந்த விதமா கொடுக்கலாம். ஜெகத் காரணம் ஈஸ்வரன். டெபினிஷன் இறைவனுக்கு விதவிதமான டெபினிஷன் இருக்கு. அப்போ எந்த நோக்கில் அவருக்கு அந்த டெபினிஷன் கொடுக்குறோம்னா, மனிதனோட ஸ்டாண்ட் பாயிண்ட் இருந்து நீங்க டிஃபைன் பண்ணீங்கன்னா மனிதனுக்கு எதெல்லாம் இருக்குதோ அது இறைவனுக்கு இல்லைன்னு சொல்றது ஒன் டைப் ஆஃப் டெபினிஷன். இதுதான் இறைவனுடைய இலக்கணம். இப்ப இவருக்கு இப்ப நீங்க மனிதனுக்கு இலக்கணம்னு என்ன சொல்லலாம்? இதெல்லாம் இருக்கிறவங்க மனிதர்கள், அவ்வளவுதான் டெபினிஷன். மனிதனுக்குள்ள டெபினிஷன் எப்படி இங்க எப்படி கொடுக்கலாம்? கிளேஷம், கர்ம, விபாக்க,
ஆசையை, இதெல்லாம் இருந்ததுன்னா அவன் மனிதன், இதெல்லாம் இல்லாதவர் இறைவன். அடுத்து அடுத்த டெஃபினிஷன் பேஜ் 25. தத்ர நிரதிசயம் சர்வஜ்ஞ பீஜம். பீஜம் தான், பீஜம் இல்ல, பீஜம். பீஜம் மாத்தீங்க, பீஜம் இருக்கு, பீஜம் விதை. தத்ர நிரதிசயம் சர்வஜ்ஞ பீஜம். தத்ர நிரதிசயம் சர்வஜ்ஞ பீஜம். இப்போ இறைவனுக்கு அடுத்த டெஃபினிஷன் கொடுக்கிறார். இது செகண்ட் டெஃபினிஷன் given by பதஞ்சலி. இறைவன் யாரு? மீனிங் எழுதிக்கலாம். தத்ரனா ஈஸ்வரனிடத்தில், அவரிடத்துல. நிரதிசயம் அப்படின்னாங்க அப்ஸ் அண்ட் டவுன்ஸ், தாரதமியம். அவர்கிட்ட என்ன கிடையாது? தாரதமியம். தாரதமியம் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ். சர்வஜ்ஞ அனைத்தையும், தன்மையற்ற அல்ல அப்படின்னு என்ன சொல்லலாம் தெரியுங்க, எல்லையற்ற அப்படி கூட வரும். எல்லையற்றனாலும் அதேதான், தாரதமியம்னாலும் அதேதான், அன்கம்பேரபிள்னாலும் இந்த மீனிங் எல்லாம் எது உங்களுக்கு புரியுதோ அதை நீங்க எடுத்துக்கலாம். அன்கம்பேரபிள், தாரதமியமற்றவர், நோ அப்ஸ் அண்ட் டவுன்ஸ். இறைவன் எல்லையற்றவன் சொல்ற பாத்தீங்களா, அதுதான் எல்லையற்றவர். ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தது இதெல்லாம் அற்றவர்னு பார்த்தோம். இப்போ எல்லை, அவருக்குன்னு என்ன கிடையாது, எல்லையற்றவர். அடுத்தது சர்வஜ்ஞ பீஜம்னா அனைத்தையும் அறிகின்ற தன்மையுடையவர். அனைத்தையும் அறிகின்ற, சர்வஜ்ஞ அனைத்தையும் அறிவர், சர்வஜ்ஞ அனைத்தையும் அறிகின்ற தன்மை பீஜம்னா தன்மையுடையவர். அது விதையாக இருப்பவர், அனைத்தையும் அறிகின்றதுல அவர் ஒரு பீஜமா இருக்கார். இப்போ இங்க என்ன சொல்றாரு, எல்லையற்ற, தாரதமியம், அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இல்லாதவர். எதுல? அறிவில். அறிவில் அவருக்கு என்ன கிடையாது? அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் கிடையாது. முதல்ல அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் என்னன்னு பார்க்கலாம். இப்ப ஆக்சுவலா இந்த தமிழ் மீனிங் என்னன்னு பாத்தீங்கன்னா எழுதி வச்சுக்குங்க. அதனுடைய விளக்கண உதாரணம் கொடுத்து விளக்கணும், எழுதி வச்சுங்க. அறிவின் தன்மை, அறிவின் தன்மை எங்கு முடிவடைகிறதோ, அறிவின் தன்மை எங்கு முடிவடைகிறதோ அந்த பொருளுக்கு காரணம் பகவான். பீஜம்னா அத காரணம், அந்த பொருளுக்கு காரணம் பகவான் என்பது பொருள். இதுதாங்க டைரக்ட் மீனிங்கே. இதை விளக்காம ஒன்றும் புரியாது, நான் விளக்கும் போது புரிஞ்சுக்கலாம். சோ அறிவின் தன்மை எங்கு முடிவடைகிறதோ அந்த பொருளுக்கு காரணம் இறைவன் அப்படிங்கறத இந்த சூத்திரம் சொல்றது பொருள், அர்த்தம், மீனிங் ஆஃப் திஸ் ஸ்லோகம். சோ இங்க என்ன சொல்றோம், இறைவன் அனைத்தையும் அறிந்தவர். இதை நம்ம கேள்விப்பட்டிருப்போம். இறைவன் அனைத்தையும் அறிந்தவர். அவருக்கு மேல் அறியும் சக்தி இந்த உலகத்துல யாருக்கும் கிடையாது. இது நமக்கு நல்லா தெரிஞ்ச விஷயம் தான். ஆனா அது எப்படி லாஜிக்கா ப்ரூவ் பண்றன்னு பாருங்க. அனைத்தையும் அறிபவர், எல்லாவற்றையும் அறிந்தவர். அதற்கு மேல அறிகிற ஆற்றல் வேற, அறிகிற ஆற்றலும் கிடையாது. எல்லா அறிவும் இறைவனிடம் முடிவடைகிறது. இது எப்படி புரியலாம் பாருங்க. எல்லா அறிவும் இறைவனிடம் முடிவடைகிறது. அதுதான் உபனிஷத் சொல்லும், யக சர்வஜ்ஞக சர்வவித்து பார்த்தோம் நினைக்கிறேன். முடக்கோபனிஷத்து இப்பதான் பார்த்தோம் லேட்டஸ்டா. சர்வஜ்ஞக சர்வஜ்ஞக சர்வவித்து, அதனுடைய விளக்கத்தை இப்ப நான் சொல்ல போறேன், பார்க்கலாம் என்னன்னு பாருங்க. இப்ப இங்க அறிவுனா அதுல ஒரு தெளிவாய்க்கணும். இப்ப அறிவு அப்படின்னு சொல்றேன்னா, இப்ப நான் ஒரு பொருளை காமிக்கிறேன், உங்களுக்குள்ள என்ன வருது? ஒரு அறிவு. அந்த அறிவு முன்னால அறிகின்ற ஆற்றல் ஒண்ணு இருக்கா? அந்த அறிகின்ற ஆற்றல் இருக்கிறதுனாலதான் இதை காமிச்சோன்னா உங்களுக்கு என்ன வருது? அறிவு ஏற்படுகிறது. ரெண்டு வந்து இப்ப கான்செப்ட். ஒண்ணு அறிகின்ற ஆற்றல். இதுவே இந்த செல்போன் இப்படி காமிச்சுன்னு வச்சுங்க, அதுக்கு அறிகின்ற ஆற்றல் இருக்குதா என்ன? செல்போன் வந்து நீங்க காமிப்பது பென்சில் சொல்ல போதே என்ன? அதுக்கு என்ன கிடையாது? அறிகின்ற ஆற்றல் அதுக்கு ஜடத்துக்கெல்லாம் கிடையாது. சோ அது வேற. நம்ம அதையும் நம்ம அறிவுன்னு கன்ஃபியூஸ் பண்ணக்கூடாது. இப்ப அறிவில் இருக்கிற டிவிஷன்ஸை காமிக்கிறேன். ஒண்ணு வந்து அறிகின்ற ஆற்றல், இன்னொன்னு அதை பற்றி அறிவு. பென்சில் பத்தி காமிச்சா உள்ள என்ன வருது உங்களுக்கு? பென்சிலை பற்றி ஒரு அறிவு. இதை கடந்த ஒரு அறிவு இருக்குது, அதுதான் இறை தத்துவம். அதைத்தான் இப்ப புரிஞ்சுக்க ட்ரை பண்றோம். அதுதான் இறை தத்துவமே. புரிஞ்சுதுங்களா? அறிவு எது? இது அறிகின்ற ஆற்றல் இங்க இருக்குது, கண்ணில் இருக்குது, மனதில் இருக்குது. ஓகே, அதை பற்றி அறிவு உள்ள ஏற்பட்டுருச்சு.
இதெல்லாம் இறைவன் நம்ம நினைச்சுக்கூடாது. ஏன்னா அறிவு இறைவன், இதெல்லாம் தானே அறிவு. அப்ப இதெல்லாம் இறைவனானா இது இறை தத்துவம் அல்ல, இதை கடந்த ஒரு அறிவு. அதாவது அந்த அறிவு எப்படி நீங்க உணரலாம், உணர முடியாது. அந்த அறிவாத்தான் நான் இருக்கேன், அதுதான் அறிவு தான், அந்த நான் தான் அந்த சொரூபமே. அந்த அறிவை என்ன பண்ண, அந்த அறிவை எப்படி நம்ம ரீச் பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா, ஏன்னா இறைவனை வந்து நம்ம எங்க வெளியில் தேடல. நல்லா பாத்துக்குங்க, இறைவனை கூட்டிட்டு போய் இந்த ரிஷிகேஷ்ல கூட்டிட்டு போய் இங்க இறைவன் இருக்கிறாருன்னா, இமாச்சல பிரதேசத்துல இப்ப லிங்கத்தை காமிச்சு இங்க இறைவன் இருக்கிறங்கிறது அது அடுத்த லெவல் ஆஃப் பக்தி. நம்மளுடைய இந்து மதம் பாருங்க, அழகான ஒரு மதம். அதாவது இப்ப நான் காமிக்கிற இந்த அறிவு யாருக்கு தெரியுங்களா, புத்தி சக்தி அதிகமாக பயன்படுத்தி தீர விசாரிக்கிற சக்தி படைத்தவர்களுக்கு கொடுக்கிற டெஃபினிஷன் இது. எது? உன்னுள் இறைவனை காண்பதுங்கிறது நாட் ஃபார் நார்மல் பீப்புள். இதே மாதிரி புத்திக்கு நான் சக்தி, அதாவது புத்தியை அதிகம் பயன்படுத்தி ஒரு தீரமா விசாரிக்கிற தன்மை உள்ளவர்களுக்கு கொடுக்கப்படுகிற இறைவனை பற்றிய இலக்கணம். இப்ப நான் சொல்றது யார்? நானா? பதஞ்சலி சொல்றது. இப்ப பாருங்க, நம்ம இந்து மதத்துல பாருங்க, இது எல்லாரும் இதுல வர முடியாது. உடனே அடுத்த லெவல் பக்தி யாரு? நெக்ஸ்ட் கேட்டகரி பக்தி. அப்ப இறைவன் எப்படி தனக்கு இலக்கணம் வகுத்துக்கிறாருன்னு பாருங்க. அவரே கொடுக்குற இலக்கணம் தான் அவங்களுக்கு தகுந்த மாதிரி. எப்படி? அவங்கள யாரு? கடவுளை தன் நலனுக்காக உதவுவராக. அடுத்த குரூப் யாரு? கடவுளை தன் நலனுக்காக உதவுவராக. இறைவன் எப்படி வச்சுக்குவாங்க? தன்னுடைய நலனுக்கு உதவுவராக மட்டும் வைத்துக் கொள்ளக்கூடிய அடுத்த நிலை பக்தர்கள், அடுத்த நிலை எல்லாராலும் ஃபர்ஸ்ட் லெவலுக்கு வர முடியாதுங்க. வேதாந்த வகுப்புல அதான் சொல்லிட்டே இருக்கு, எல்லாத்தினாலும் அட்டை பண்ணி புரிஞ்சுக்க முடியாது. அதுக்கு கீழ் இருக்கவங்க, அதுக்கும் இந்து மதம் ஒரு வழி, இறைவன் அதற்கும் ஒரு வழி சொல்லியிருக்கார். உன்னால அவளை சிந்திக்க முடியலன்னா ஃபர்ஸ்ட் எங்க வா. அதுக்கு அடுத்த நிலை என்னது? இறைவனை, கடவுளை தன் நலனுக்காக அவரை உதவுவராக மட்டும் வச்சிருப்பாங்க. என் கஷ்டம் வந்துருச்சு, கோயிலுக்கு போகணும், அந்த பரிகாரம் இந்த பரிகாரம் வேணுங்க, அந்த பக்தி வேணும் இல்லைன்னு சொல்லு, அது அடுத்த லெவல் பக்தி. அது என்ன? தன் நலனுக்காக இறைவனை ஒரு உதவுவராக ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் வச்சிருக்காங்களா இல்லையா? அவர்களுக்கு உண்டான வழிபாடு யார் சொன்னா? இறைவன். என்னது? பூஜை சோடச உபச்சாரம் பண்ணுன்னு எங்க சுவாமி சொல்லி கொடுத்தாரா? யார் சொல்லி? சோடச உபச்சாரம் நம்ம அன்னைக்கு பண்ணி பார்த்துங்களா, கோயில பார்த்தோம்ல, இறைவனை எப்படி 16 ஸ்டெப்ஸ்ல வழிபடுவது எப்படின்னு யாருங்க சொல்லி கொடுத்தா? இறைவன். அது எந்த குரூப் ஆஃப் பீப்புள்? அதிகமாக புத்தி சக்தி அதிகமாக பயன்படுத்த முடியாதுங்கிறவங்களுக்கு என்ன பக்தி? நீ இந்த மாதிரி வழிபாடு பண்ணு, இந்த மாதிரி சாண்டிங் பண்ணு. இப்ப நம்ம படிச்சோம் பாத்தீங்களா, மகாநாராயண உபனிஷத் சாண்டிங் பண்ணு. எத்தனை விதவிதமான பிரேயர்ஸ், எத்தனை புருஷ சூக்தம் என்ன, துர்கா சூக்தம் என்ன, சரஸ்வதி சூக்தம் என்ன, எத்தனை சூக்தங்கள். படி படி படி. ஏன்? இவங்களை எப்படி? இறைவனை தன்னலனுக்காக அவரை உதவுவராக வச்சிருப்பாங்க. அவங்களுக்கு இந்த மாதிரி வழிபாடு. இது தான் இந்து மதத்துல மட்டும்தான் இந்த ஸ்பெஷாலிட்டியே. நாம இது தெரியாம நம்ம என்ன பண்ணிக்கிறோம்? உங்களுக்கு எல்லாம் இத்தனை கடவுள், எங்களுக்கு பாரு ஒரே கடவுள். அறியாமையோட வெளிப்பாடு. ஏன் இத்தனை கடவுள், ஏன் இத்தனை வழிபாடுனா டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பீப்புள் ஆர் தேர். சோ டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆஃப் வழிபாடுகள் தேவைப்படுகிறது. அதனாலதான் இத்தனை வழிபாடு ஆச்சுங்களா. இன்னொன்னு இருக்குது, அடுத்து கடைசி கேட்டகரி. அவங்க எப்படி தெரியுங்களா? அதர்மிகளை தண்டிப்பவராக இறைவன் கொடுக்கிறாரா இருக்கலாம் இலக்கணம். தர்ம செஞ்சினா தண்டிப்பேன். அதெல்லாம் கையில பாருங்க, என்னது? ஆயுதம், சங்கு, சக்கர தாரி. ஏன்? எதுக்கு? வில்லு, அம்பு, எத்தனை ஆயுதங்கள் இறைவன் வச்சிருக்காரு. அப்ப என்ன? அந்த குரூப் ஆஃப் பீப்புளுக்கு தப்பு பண்ணுனா இறைவன் தண்டிச்சிருவான். அது கடைநிலை பக்தி. இறைவன் தப்பு பண்ணுனா தண்டிச்சிருவான். இலக்கணம் அவரு தான் கொடுக்குறாரு. அந்த வில்லு அம்பால யார் வச்சிருக்கிறா? நாமளாங்க கொடுத்து இறைவனுக்கு வச்சு உருவத்தை படைச்சோம்? நோ, அது அவருக்கு, அவர் தேவதைகளுக்கு கொடுத்த வடிவம். தப்பு பண்ணினா தண்டிச்சிருவேன். இது ஃபர்ஸ்ட் லெவல். ஏன்னா அப்பதான் தர்மத்துக்குள்ள வருவான், கடைநிலை பக்தி. அதுக்கப்புறம் இறைவனை எப்படி யூஸ் பண்ணுவோம்? என்னுடைய நலனுக்காக இறைவனை உதவுவராக. இறைவா எனக்கு அதை கொடு, இதை கொடு. அது அடுத்த லெவல். அதுக்கு அடுத்த லெவல் தான் இப்ப நீங்க எல்லாரும். யாரு? அதாவது புத்தியை அதிகம் பயன்படுத்தி, எவ்வளவு சிந்திக்கிறோம் பாருங்க. புத்தி அதிகம் பயன்படுத்தி தீர விசாரிச்சு விட்டாப்படியா நின்று இறைவனுடைய தன்மையை, அதாவது அந்த தன்மை உள்ளவர்களுக்கு இந்து மதம் இந்த முறையை கொடுக்கிறது. This is also a prayer. Attending the class is a prayer. Highest form of prayer. அது எங்க சுவாமி சொல்லுவாரு, ஏப்பா இதை விட்டுட்டு நீ கோயிலுக்கு போற, நீ கிளாஸ் போல, ஏன் வரல? சுவாமிஜி அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தா அதனால இன்னைக்கு லீவு. இங்க 1 மணி நேரம் நம்ம பண்றது பிரேயருங்க. உண்மையான ஹையஸ்ட் பிரேயர், அதுவும் ஹையஸ்ட் பிரேயர். ஏன்னா அடுத்த இறைவனை உதவுவதற்காக நீங்க ஒரு கோயிலுக்கு போறீங்க, பரிகாரம் பண்றதை விட இது என்னது? யூ ஆர் டூயிங் த ஹையஸ்ட் பிரேயர். அவங்களுக்கு தான் இறைவனுடைய. இந்த இலக்கணம் யாருக்கு பொருந்தும்? மற்ற கீழ் இருக்க 2 லெவலுக்கு இதெல்லாம் பொருந்தாது.
3வது குரூப்புக்குள்ள நீங்க வந்து உட்கார்ந்தாதான் இறைவனுடைய இலக்கணத்தை புரிந்து கொள்கின்ற வாய்ப்பு உங்களுக்கு இப்ப கிடைச்சிருக்குன்னா, நீங்க இறைவன் எங்க உங்களை வச்சிருக்காரு? டாப் லெவல் பக்தகா மே பிரியகா, அந்த லெவலுக்கு போறக்காக அவர் உங்களுக்கு சொல்றாரு. புரிஞ்சுங்களா? இப்ப என்ன சொல்றாரு? இப்ப அறிவுக்கு வரலாம். இறைவன் இப்ப பாத்தீங்கன்னா என்னென்ன வழிபாடு இந்து மதத்தில் இருக்கு. ஏன்னா எதுக்காக என்ன சொன்னா, இதெல்லாம் புரிஞ்சுக்கணுங்க, இதெல்லாம் அவசியம். ஏன் இதெல்லாம் தேவை? எது என்ன இயற்கை நம்மள பாருங்க, இயற்கை வழிபாடு இருக்கும், அப்புறம் யாக வழிபாடு, கர்மகாண்டத்துல சொன்ன மாதிரி வழிபடுறது, அப்புறம் தேவதைகளை வழிபடுறது, அப்புறம் அவதார மூர்த்தியை வழிபடுறது, அப்புறம் கோயிலுக்கு போய் வழிபடுறது, அப்புறம் சைவ வழிபாடு, வைணவ வழிபாடு, அப்புறம் இது காணாத்தி பத்தியம்போம், விநாயகரை மட்டும் வழிபடுறவங்க, அப்புறம் சௌரம் அப்படின்னாங்க சூரியனை மட்டும் தான் வழிபடுவாங்க, அவங்க வேற யாரும் வழிபட மாட்டாங்க. சௌர மதம்னு இருக்குது, சௌரம், கௌமாரம். அப்புறம் சில பேர் பாருங்க குருமார்களை மட்டும் வழிபடுவாங்க. பாக்குறமா இல்லையா? வியாழக்கிழமையான ஒரு இதுல வண்டியில் தள்ளிட்டு, அதெல்லாம் பக்திங்க, அதெல்லாம் தேவை, அவசியமற்றதல்ல. அது குருமார்களை வழிபடுறது, அவங்க அவங்க காமித்த வழியில் ஃபாலோ பண்ணிட்டு அது ஒரு வழிபாடு. அவங்களை கேட்டா அவங்கதான் தெய்வம், அத மேல ஒரு தெய்வம் இல்லைன்றுவாங்க. அதுதான் என்னது? இஷ்ட தேவதா வழிபாடு. இது பிகினிங். மனநிலைக்கு தகுந்த மாதிரி இறைவன் தன்னை பற்றி இலக்கணத்தை வகுத்து கொடுத்திருக்கிறார். எதுக்கு இத்தனை வழிபாடுனா, அவனுடைய மனநிலைக்கு படைக்கப்பட்ட மில்லியன் பல நிலையான மனம் இருக்குதுங்க, அந்தந்த மனநிலைக்கு ஏற்றவாறு வழிபாடுகளை இந்து மதம் கொடுக்கிறது. புரிஞ்சுக்கலாம்? அந்த நான் சொல்றது இறைவன் விநாயகர் மட்டும்தான் கடவுள், சூரியன் மட்டும்தான் கடவுள், கிருஷ்ணன் மட்டும்தான் கடவுள், ராமர் மட்டும்தான் கடவுள். இதெல்லாம் என்னது? ஏக்க ரூப வழிபாடு, இஷ்ட தேவதை வழிபாடு. இதுதான் ஃபர்ஸ்ட் பிகினிங், இதுதான் ஃபர்ஸ்ட். அதுக்கு அடுத்த லெவல் பக்தி எங்க வரணும்? ஏன்னா நீங்க வந்தது இப்ப 3வது லெவலுக்கு, இப்ப 2வது லெவல் எங்க வரணும்? ஏக்க ரூப பக்திங்கிறது தனித்தனியா வழிபடுறது. அங்கிருந்து எங்க வர்றோம்? விஸ்வரூப பக்தி 2வதுக்கு வரணும், பரிணமிக்கணும். ஆயுசுக்கு நான் இப்படியே இருப்பேன்னா ஒண்ணும் பண்ண முடியாது. அதுல இருந்து எங்க பரிணமிக்கணும்? விஸ்வரூப பக்தி. அப்ப எப்ப விஸ்வரூப பக்திக்கு நீங்க வர முடியும்? வேதாந்த வகுப்புக்குள்ள உள்ள நுழைஞ்சா மட்டும்தான் ஏக்கரூப பக்தியிலிருந்து எங்க வருவீங்க? இவர் தான் கடவுள், இவரை தவிர யாரும் வழிபாடு கிடையாது, வேற யாரையும் கும்பிட மாட்டேன், முருகன் மட்டும் தான் கும்பிடுவேன், கிருத்திகை எல்லாமே கும்பிடுவேன், விநாயகர் கோயில் பக்கம் போக மாட்டேன். இதெல்லாம் பிகினிங்ல இருக்கும், தவறில்லை. ஆனா நீங்க வேதாந்த வகுப்புகள் வந்ததுக்கு அப்புறம் தான் என்ன புரியும்? இந்த ஏக்கரூப பக்தி என்னவா மாறும்? விஸ்வரூப பக்தி. ஃபர்ஸ்ட் என்ன சாஸ்திரம் சொல்லிக் கொடுக்கும்? இந்த உலகத்தை படைத்தவன் இறைவனப்பா. உலகத்தை ஒரு படைத்தல்னா 2 காரணம் வேணும். ஒன்னு புத்தி சக்தி. ஒரு குயவன் பானையை படைக்கிறான்னா குயவனுக்கு புத்தி சக்தி அது வேணும். 2வது களிமண் வேணும். ஒன்னு இன்டெலிஜென்ட் காஸ், இன்னொன்னு மெட்டீரியல் காஸ். 2 இருந்தா தான் படைப்பு நடைபெறும். அப்போ இந்த உலகத்துக்கு புத்தி சக்தி இறைவன் புரியுது, மெட்டீரியல் அவ எங்க போய் எடுத்தாரு அப்படின்னு சிந்திக்க வச்சு, மெட்டீரியலும் அவரே. மெட்டீரியல் என்னவாதாரு? அவரே தான். என்னது மெட்டீரியல்? அதுக்கு என்ன உதாரணம் கொடுக்கும்? 8 கால் பூச்சி. 8 கால் பூச்சி என்ன பண்ணுது? கூட எப்படி கட்டுது? போய் மெட்டீரியல் போன் பண்ணி, எங்க நம்ம போன் பண்றோம் பாத்தீங்களா, கட்டடம் கட்டும் போது, அப்ப இந்த லோடு சிமெண்ட் வந்துச்சா, இது வந்துருச்சா, செங்கல் வருதா, சிமெண்ட் வருதா, லோடு வருதா, அங்க வாங்கி நம்ம அது மாதிரி அங்க அது கட்டுது. சோ அது கூட எப்படி கட்டுறதுன்னு அதுக்கு தெரியும். அந்த கூடு கட்டுறதுக்கு என்ன தேவையோ அந்த நூல் இலைகள் அதுவும் தயாரிச்சிடும். அதை போல ஊர்தனாவா சொல்லாத 8 கால் பூச்சி போலன்னு இறைவன் கொடுக்கிற உதாரணம். அதை போல இறைவன் எப்படி படிச்சாரு உலகத்தை? மெட்டீரியல் காசும் அவரே. இன்டெலிஜென்ட்டுக்கு நம்ம புரிஞ்சிடும், மெட்டீரியல் காசுன்னு புரிய வைக்கும். அப்போ மெட்டீரியல் காசும் போது அதெல்லாம் இது பாக்குறதெல்லாம் என்னது? இறைவன் பாக்குறதெல்லாம் என்னதான்? இறைவன் தான் மெட்டீரியலாவே இருக்காரு. களிமண்ணே அவருனா அப்ப பானை என்னங்க? நம்ம பாக்குற பானை பாக்குறோம், அதுக்குண்டான களிமண் என்ன? அதுதான் பேஸ். அதே போல உலகத்தை பாக்குறோம், இந்த உலகத்துக்கு மெட்டீரியல் காசுனா அவருதான் எல்லாவுமாக காட்சி. அப்பதான் அதுக்கு என்னது? விஸ்வரூப பக்தி. இது 2வது லெவல். அப்புறம் அதுக்கப்புறம் அடுத்த லெவல் தான் என்னது? என்ன சொல்றேன்? அதான் என்ன சொல்றது? உலகில் என்னை காணுதல், என்னை தவிர, அதாவது இறைவனை தன்னில் காணுதல், உலகத்தை எண்ணில் காணுதல், என்னை உலகத்தில் காணுதல் அல்டிமேட் பக்தி. அதுதான் மோட்சம், கடைசி நிலை. இது வேதாந்த பிகினிங் ஸ்டேஜ், அது வேதாந்தனுடைய ஃபைனல் எண்ட், அல்டிமேட் அண்டர்ஸ்டாண்டிங். இங்க இருப்பதனைத்தும் இறைவனை தவிர்த்து வேறல்லங்கிறது கடைசி. இங்கு இருப்பதனைத்தும் என்னை தவிர்த்து வேறல்ல, அதுதான் அல்டிமேட். என்னை தவிர்த்து சரீரத்தை நின்றுலாம் சொல்லிட்டு இருக்க முடியாதுங்க. என்னுடைய சொரூபம் இங்க இருப்பதனைத்தும் என்னை தவிர்த்து வேறல்ல நீங்க புரிஞ்சுக்கிறது தான் அல்டிமேட் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் வேதாந்தம். ஆச்சுங்களா? இப்ப நாம எங்க வருவோம்? ஃபர்ஸ்ட் புரிஞ்சுங்களா? ஏன்னா எதுக்கு இந்த டெஃபினிஷன் படிக்கிறோம், யாருக்கு இது பொருந்தும், அதுக்குதான் இந்த சைட் நோட்ஸ் கொடுத்தேன். இறைவனை பற்றி இலக்கணம்,
நாம யாருக்கு கொடுக்க முடியாது? கடைநிலை பக்தர்களுக்கோ நடுவில் இருக்கவங்களுக்கோ புரியாது. இது யாருக்கு தான் புரியும்? இறைவனை பற்றி சிந்திக்கணும் அந்த சக்தி கொண்டவர்களுக்கு அவர் கொடுக்கிற டெபினிஷன். அப்ப என்ன பண்ணணும்? தீர்க்கமா நல்லா சிந்திக்கிற சக்தி இருக்கும். இப்ப சொல்ற வேர்டு புரிஞ்சுக்கிறதுக்கு என்ன சொல்றாரு? அறிவு அனைத்தையும் அறிகின்றவர். அதான் அவர் சொல்றாரு அறிவு. இப்ப என்ன சொன்ன? அறிவுல ஃபர்ஸ்ட் என்ன சொன்ன? அறிகின்ற ஆற்றல் ஒண்ணு இருக்கு நமக்குள்ள, அது வேற. இப்ப ஒரு பொருளை காமிக்கும் போது அதை பற்றிய ஞானம் ஒரு ஏற்படும். பென்சிலை பற்றிய அறிவு. இன்னொரு பொருள் காமிக்கிறேன், அப்போ ஆப்பிள் காமிச்சா ஆப்பிளை பற்றிய அறிவு. ஒரு ஆரஞ்சு காமிச்சா ஆரஞ்சை பற்றிய அறிவு. ஒரு பூனை காமிச்சா பூனை பற்றிய அறிவு. ஒரு டம்ளரை காமிச்சா டம்ளரை பற்றிய அறிவு. ஒரு டேப் எடுத்து காமிச்சா டேபை பற்றி. இப்படி வருதா? அறிவு 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 அறிவுன்னு. இது மாறுகின்ற அறிவு. அப்படித்தானே? ஒரு ஒன்ன பாக்குற ஒரு அறிவு வருது, அடுத்த பாக்குற ஒரு அறிவு வருது. இது மாறுகின்ற அறிவு. இறை தத்துவத்தை எப்படி நீங்க அறியணும்னா, எனக்கு இந்த அதாவது அந்த அறிவு எதை பாக்குது? இப்ப நான் ஒண்ணு கேட்கிறேன், உங்களுக்கு எந்தெந்த விஷயம், சில விஷயங்கள் நமக்கு தெரியும். எந்தெந்த அறிவு எனக்கு இருக்குன்னு எனக்கு தெரியும். எனக்கு என்னென்ன அறிவு இல்லைங்கிறது எனக்கு தெரியும், இல்லைங்களா? அப்ப ராக்கெட்டை இது வரைக்கும் பார்த்தது இல்லை. உங்களுக்கு நான் கேட்கறேன், ஏங்க ராக்கெட் பற்றி அறிவு உங்களுக்கு இருக்கா? ஐயோ இல்லைங்க, ராக்கெட்லாம் நான் பார்த்ததே இல்லைங்க. அப்ப எந்த அறிவு? எங்க பென்சிலை பற்றி அறிவு இருக்கா? இப்ப என்ன காமிச்ச கையில பென்சிலை நீங்க காமிச்சீங்க, அப்ப என்னென்ன அறிவு எனக்கு இருக்குன்னு எனக்கு தெரியுது ஒரு இடத்துல. இப்ப அறியறதுங்க, அதாவது பென்சிலை பற்றி அறிவு, பேனாய் பற்றி அறிவுங்கிறது மாறுகின்ற அறிவு. அதை கடந்து ஒரு அறிவு இருக்கு, அது அறிகின்ற சக்தியும் அல்ல, ஆப்ஜெக்டை பற்றிய கான்சியஸும் அல்ல. பென்சில் கான்சியஸ் அதை பற்றி பென்சில் அறிவு, பேனா அறிவு அதுவும் அல்ல. இப்ப முதல்ல அறிகின்ற சக்தி, ஆற்றல். அதுக்கடுத்து என்ன வருது? மாறுகின்ற அறிவு. ஓ, எந்த பொருளை பாக்குறீங்களோ அந்த அறிவு, அதுவும் அல்ல. அதை கடந்து ஒரு அறிவு இருக்குது. அந்த அறிவு பாருங்க, உங்களுக்கு என்னென்ன அறிவு இருக்குன்னு சொல்லும், உங்களுக்கு என்னென்ன அறிவு இல்லைன்னு சொல்லுதா? உன்னை கேட்கறேன், ஏங்க உங்களுக்கு ராக்கெட்டை பத்தி பாத்துருக்கீங்களா? எனக்கு ராக்கெட்டை பத்தினா அறிவு இல்லைங்க. அந்த அறிவு தான் இறைத்தன்மை. எந்த அறிவு? எனக்குள்ள இருக்கிற அறிவு. இறைவன் என்னுள் வெளிப்பட்டுக் கொண்டிருக்கிறார். இறைவன் எங்க போய் தேடுறது? வெளியில் தேட வேண்டாம். யூ க்ளோஸ் யுவர் ஐஸ் அண்ட் திங்க் ஆஃப் மை வேர்ட்ஸ். ஒன்னு அறிகின்ற சக்தி, அது இறைவன் அல்ல. அது இறைவன் இல்லாமல் அதெல்லாம் நடைபெறாதுங்க. நாம எங்க போய் பிடிக்கணும்னா, இறைவன் என்னுள் வெளிப்படாருங்களா? எப்படிங்க எங்கீங்க நான் பாக்குறதுன்னா, க்ளோஸ் யுவர் ஐஸ். எனக்குள்ள இருக்கிற அறிவுங்கிற டிபார்ட்மெண்ட் பிரிங்க. ஒன்னு அறிகின்ற சக்தி, அடுத்தது அறிவு, பென்சில் அறிவு, பேனா அறிவு, அந்த மாதிரி மாறுகின்ற அறிவு. அதுக்கப்புறம் ஒரு அறிவு இருக்கும். அதுக்கு தான் என்ன தெரியும்? எனக்கு எது எது தெரியுங்கிறது அதுக்கு தெரியும், எனக்கு எது எது தெரியாதுங்கிற மாதிரி. அது வெறும் அறிவு மட்டும்தான். இட் இஸ் நாட் a knowing process. ஃபர்ஸ்ட் பாருங்க, அந்த அறிகின்ற சக்திங்கிறது knowing process. ரெண்டாவது மாறுகின்ற அறிவு. அந்த மூணாவதுக்கு என்ன பேர் வச்சுக்கலாம்? மாறாத அறிவுன்னு வச்சுக்கலாம். ஏன்னா வேர்டிங் புரிஞ்சுக்கிறக்கா. மாறாத அறிவு, அதுதான் இறைவனுடைய வெளிப்பாடே. அதுதான் இறைவன், அதுதான் அறிவு தான், அந்த சொரூபம் தான். நான் எனக்கு உள்ள தெரிகிற அந்த அறிவு தான். நான் சொன்னாலும் சரி, இறைவன் சொன்னாலும் அதுதான் இறைவன். இவர் எங்கேங்க போய் தேடுறது? ரிஷிகேஷ்ல போய் தேடலாமா? இல்ல நவபாஷணமா செஞ்ச பழனிமலையில போய் தேடலாமா? அந்த சிலையில போய் தேடுறதா? எங்கேயும் தேட வேண்டாம். இறைவன் எனக்குள் வெளிப்பட்டு கொண்டுதான் இருக்கிறார். எப்படி, எந்த இடம் உங்களுக்கு கையா இறைவன் வெளிப்படுற இடம்? மனதுல யோசிப்போங்க, மனதை சிந்திங்க. அந்த அறிவுங்கிற டிபார்ட்மெண்ட்டை மூணா பிரிங்க. ஒன்னு அறிகின்ற சக்தி, அது இந்திரியங்கள் மூலியமாக மனது நோயிங் ப்ராசஸ் போயிட்டு, இட்ஸ் a process. இட் இஸ் a karma is involved. இல்லைங்களா? கர்மம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அறிதல்ங்கிற கர்மம் அது அல்ல. அதுக்கு அடுத்தது அந்த பொருளை பற்றிய அறிவு இருக்கும், அதுவும் அல்ல. அதை தாண்டி ஒரு அறிவு. இது எல்லாத்தையும் கண்ட்ரோல் வச்சிருக்கோம். எது நீ உனக்கு எனக்கு இதெல்லாம் தெரியும், எனக்கு இதெல்லாம் தெரியாதுன்னு ஒரு அறிவு அறியுது பாத்தீங்களா? ஜஸ்ட் அது அறிவு. அங்க நோயிங் ப்ராசஸ் எல்லாம் கிடையாதுங்க, ஜஸ்ட் அறிவு. புரிஞ்சுது? அங்க நோயிங் ப்ராசஸ் இருக்குதா என்ன? நோ. எது தெரியும், அது எப்படி நிக்குது? சாட்சியாக. இந்த மாறுகின்ற அறிவுல எது தெரிஞ்சு வச்சிருக்கிறோம், எது தெரியலங்கிறதுக்கு அது சாட்சியா நிக்குது, அவ்வளவுதான். அங்க என்ன கிடையாது? நோயிங் ப்ராசஸ் எல்லாம் கிடையாது. அது என்னதான்? அறிவு. சோ நம்ம என்ன பண்ணிக்கிறோம்? இந்த நோயிங் ப்ராசஸையும் அறிவுங்க நம்ம என்ன பண்ணிக்கிறோம்? கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறோம். சோ இதை பிரிச்சுட்டீங்கன்னா அதுதான் அறிவு. புரிஞ்சுங்களா? இப்போ இந்த அறிவு முடிகிற இடம் நம்ம புரியும். இப்ப அறிவுன்னு என்ன புரிஞ்சுங்களா? நோயிங் ப்ராசஸ் கிடையாது, மாறுகின்ற அறிவு, அதுக்கு அடுத்தது மாறாத ஒரு அறிவு. இந்த மாதிரி மூணா பிரிச்சுக்கிட்டோம். இப்ப இறைவன் என்ன சொல்றாரு? நான் அறிவு சொரூபம், நிரதிசய அறிவு சொரூபம் அப்படின்னாங்க.
அன்கம்பேரபிள்னு சொல்லுவோம். அதாவது இப்ப நீங்க ஒரு எக்ஸாம்பிள் சொல்ற பாருங்க. ஒரு நியாய சாஸ்திரம் என்ன சொல்லுது, எங்கெங்கு ஏற்றத்தாழ்வு இருக்கிறதோ, இப்ப அதைத்தான் நம்ம டிரைவ் பண்ண போறோம், எழுதி வச்சுக்கோங்க. எங்கெங்கு ஏற்றத்தாழ்வு இருக்கிறதோ அது ஒரு இடத்தில் முடியும். எங்கெங்கு ஏற்றத்தாழ்வு இருக்கிறதோ அது ஒரு இடத்தில் முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் எப்படிங்க புரிஞ்சுக்கிறது? இப்போ இது 2-3 எக்ஸாம்பிள் கொடுக்குறேன், கொஞ்சம் சூக்ஷ்மமான விஷயம். ஏற்றத்தாழ்வுகள் என்னங்க? கம்பாரிசன். இது சின்னது, இது பெருசு. அதுதானே ஏற்றத்தாழ்வுன்னு என்னங்க? இது சின்னது, இது பெருசு, இது குண்டு, இது ஒல்லி, இந்த மாதிரி பண்றேன் பாத்தீங்களா? இதுதான் ஏற்றத்தாழ்வு. இப்போ ஒரு 10 பானை வச்சிருக்கோம். அந்த பானைக்குள்ள தண்ணி இருக்கு. அந்த தண்ணி எல்லாம் எங்கிருந்து சேர்ந்து ஊத்துனது? பக்கத்துல ஒரு கிணறு. அந்த கிணத்துல இருந்து சேர்ந்து ஊத்தி 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 வச்சிருக்கீங்க ஒரு 10 குடம். எல்லாமே டிஃபரெண்ட் சைஸ். ஒன்னு 2 லிட்டர் பிடிக்கும், 10 லிட்டர் பிடிக்கும், 5 லிட்டர் பிடிக்கும், 20 லிட்டர் பிடிக்கும், 50 லிட்டர் பிடிக்கும், 100 லிட்டர் பிடிக்கிற மாதிரி சைஸ் வாரியா பாத்திரம் வச்சிருக்கீங்க. அங்கிருந்து கொண்டாந்து எல்லாத்தையும் நீங்க என்ன பாக்குறோம்? அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் எங்க முடியுதுன்னு, தாரதமியம் எங்கு முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கிணறு, அதுல இருக்கிற தண்ணி சேர்ந்து ஊத்தி வைக்கிறீங்க. இப்போ நாம ஒண்ணுக்கு ஒண்ணு என்ன வரும்? இது கம்மி. 5 லிட்டர் பார்க்கும்போது என்ன சொல்லுவோம்? 10 லிட்டரை விட சின்னது. அந்த பானை 10 லிட்டரை விட சின்னது. 10 லிட்டர் என்ன ஆகும்? 5 லிட்டரை விட பெருசு. ஸ்டாண்ட் பாயிண்ட் வருதா? பக்கத்துல இருக்கிற 15 லிட்டர் பார்க்கும்போது 10 என்ன ஆயிரும்? சின்னது. 15 லிட்டர் என்ன ஆயிரும்? பெருசு. அது பக்கத்துல 25 லிட்டர், அது என்ன சொல்லு? ஏய் நான் பெருசு, நீ சின்னது. அது பக்கத்துல 100 லிட்டர், அது என்ன சொல்லு? 25 லிட்டர் என்ன சொல்லணும்? நான் தான் பெருசு. அது பக்கத்துல இருக்கிற 100 லிட்டர் பார்க்கும்போது ஆட்டோமேட்டிக்கா 25 லிட்டர் என்ன ஆயிரும்? சின்னது. 100 லிட்டர் என்ன ஆயிரும்? பெருசு. இதுதாங்க தாரதமியம், அப்ஸ் அண்ட் டவுன்ஸ். இது எங்க முடியும்? இந்த அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் ஒரு இடத்துல முடியணுமா வேண்டாம்? ஏற்றத்தாழ்வுகள் ஒரு இடத்துல முடிஞ்சுதாங்க ஆகணும். அங்கிருந்து ஆரம்பிச்சதா இதெல்லாம். இப்ப கிணத்து தண்ணிய பார்க்கும்போது நோ அப்ஸ் நோ டவுன். முடிஞ்சுதா அந்த இடத்துல? சிறுசு பெருசுன்னு எங்க கிணத்துக்குள்ள எட்டி பார்த்து சொல்லிட்டே இருப்பீங்க. தண்ணி இந்த தண்ணி சிறுசு, இல்ல பக்கத்துல இருக்கிற கிணத்து தண்ணி ஒரு கிணறு 10 குடம் மட்டும் நினைச்சுங்க. ஏன்னா எக்ஸாம்பிள் சொல்லுமா, இந்த அடுத்த கிணறு இதோட பெருசு, அங்க அப்படி போயிடக்கூடாது, கன்ஃபியூஸ் ஆயிரும். ஏன்னா அதுதான் அந்த அப்ஸ் அண்ட் டவுன்ஸ். அந்த தண்ணியினுடைய கொள்ளளவு, ஏற்றத்தாழ்வுகள், ஒண்ணு சின்னாச்சு ஒண்ணு பெருசாச்சு, அப்புறம் அது சின்னதாச்சு அப்புறம் இன்னொன்று பெருசு, அப்புறம் அது சின்னதாச்சு இன்னொன்று பெருசாச்சு. இந்த மாதிரி ஏற்றத்தாழ்வுகள் கிணற்று தண்ணீரில் முடியும். அங்க போயிட்டா சின்னதும் கிடையாது, பெருசும் கிடையாது, 10 லிட்டரும் கிடையாது, இது எல்லாம் உள்ள ஊத்திடுங்க. அந்த தண்ணி எல்லாத்தையும் உள்ள ஊத்துங்க. என்னாச்சு கிணத்து தண்ணியில? நோ அப்ஸ் அண்ட் டவுன்ஸ். இது நல்லா சிந்திச்சு வச்சுக்கோங்க. இவன இன்னொரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். தாரதமியம் முடிகிற இடம். இப்போ அறிவு, அதைவே எடுத்துக்கோ, அது கொஞ்சம் ஈஸியா அதுக்குள்ள புரிஞ்சுக்கலாம். இப்போ என்னுடைய வயசுலயே நான் பார்ப்போம். 10 வயசுல எனக்கு இருந்த அறிவு கொஞ்சம் கம்மி, 15 வயசுல கொஞ்சம் அறிவு அதிகம், 20 வயசு டிகிரி எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் கொஞ்சம் அறிவு அதிகம், 50 வயசுல என்ன ஆகுது? அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வருதா? உங்க அறிவில் என்னது? எந்தெந்த அறிவு? இந்த அறிவு மாறுகின்ற அறிவு இல்லைங்க, மாறாத அறிவு இல்ல, அப்ஸ் அண்ட் டவுன்ஸ்ல கிடையாதுங்க. இந்த மாறுகின்ற அறிவு இருக்கு பாத்தீங்களா? எனக்கு டக்குனு மூளை எதுன்னு புரிஞ்சுக்கணும். அறிகின்ற சக்தியிலும் இருக்கும் கண்டிப்பா. நீங்க பாருங்க, அறிகின்ற சக்தியிலும் வேறுபாடு இருக்கும். 5 வயசு குழந்தை ஒன்ன புரிஞ்சுக்கிற சக்தி வேற, 15 வயசு குழந்தை புரிஞ்சுக்கிற சக்தி வேற, 25 வயசு பையன் புரிஞ்சுக்கிற சக்தி, அறிதல் சக்தியில என்ன இருக்குது? வேறுபாடு இருக்கிறது. அதுக்கு அடுத்து ஒரு அறிவு பாருங்க, இது பென்சில், இது பேனா, அறிவு ஏற்படுது பாருங்க. அதுல என்ன இருக்கு? 20 வயசுல நான் அறிஞ்ச விஷயங்கள் வேற, 30 வயசுல அறிஞ்ச விஷயங்கள் வேற, 50 வயசுல. தாரதமியம். அறிகின்ற சக்தியிலும் நம்ம என்னத்தை பாக்குறோம் என்னோட வாழ்க்கையில்? தாரதமியம் பாக்குறேன்னா இல்லையா? அறிகின்ற சக்தியில். எஸ். அடுத்து அறிவு. அறிவில் என்ன பாக்குறேன் நானு? தாரதமியம், அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் பாக்குறேனா இல்லையா? அது எங்க முடியும்? தாரதமியம் எங்கெங்க இருக்கிறதோ அது ஒரு இடத்துல முடியும். அப்போ இந்த அறிவு, அறிகின்ற சக்தியை எடுத்துக்கங்க, அறிவையும் எடுத்துக்கங்க. டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆஃப் அறிவு, இதையும் எடுத்துங்க. ரெண்டும் அறிகின்ற சக்தி எடுத்துக்கலாம். அந்த சக்தி எங்கு முடியுதோ அவர்தான் இறைவன். அவர்தான் இறைவன். அந்த அறிகின்ற சக்தியும் சரி, அது சக்தி. அடுத்த அறிவு, அந்த மாறுகின்ற அறிவு,
அந்த தாரதமியம் எங்கு முடிகிறதோ அவர் இறைவனை தவிர வேற யாரால் இருக்க முடியும்? அவரை தவிர வேற யாரால் இருக்க முடியுமா? வேற யாரும் சொல்லுங்க பார்க்கலாம். ஏன்னா நான் இறைவன் ஒரே போட போட்டேன் இல்லீங்க, இவங்க இருக்கலாம் அவங்க இருக்கலாம். இப்ப பாருங்க, டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆஃப் அறிவுல பாருங்க. ஒரு டாக்டர்கிட்ட ஒரு அறிவு இருக்கும், தாரதமியத்தை சொல்றேன், இன்னும் கொஞ்சம் டீப்பா இறங்கி பாருங்க. 10 வயசு 15 வயசுங்கிறது வேற விஷயம். டாக்டர்கிட்ட ஒரு அறிவு இருக்கும் இல்லையா, இன்ஜினியர்கிட்ட ஒரு அறிவு இருக்கும், ஒரு கலெக்டர்கிட்ட ஒரு அறிவு இருக்கும், ஒரு போலீஸ்கிட்ட ஒரு அறிவு இருக்கும், ஒரு ஆர்மி பீப்புள்கிட்ட ஒரு அறிவு இருக்கும், ஒரு குயவங்கிட்ட ஒரு அறிவு இருக்கும். விட்டாங்களே ராக்கெட்டு, அவங்க தயாரிச்சு லேடிஸ் பத்திங்க எத்தனை பேரு, அதுக்கு அவங்களுக்குள்ள என்ன இருக்கும், அது எப்படி விண்கலத்தை எப்படி அனுப்புவதுங்கிற அறிவு அவங்களுக்குள்ள இருக்கா? எஸ். ஒரு நோபல் பிரைஸ் வாங்குறாங்களா இல்லையா, அவங்களுக்குள்ள அறிவு இருக்கும். இப்படி ஒருத்தரோட ஒரு அறிவு என்னவாயிட்டே போகுது, இவங்களோட பெருசு நீங்க வச்சுக்கலாம், இவங்களுக்கு பெருசு, இவங்களோட குயவன் கிட்ட அறிவை விட நேற்று விண்கலத்துல ராக்கெட் அனுப்பின அறிவு பெருசுன்னு வச்சுக்குங்க, தாரதமியம்னு ஒத்துக்குங்க. எங்க முடியணும்? அப்ப தாரதமியம் இருந்தால் என்ன ஆக நம்ம ஒரு இடத்தில் முடிந்தாக வேண்டும். அந்த முடிகிற இடம்தான் இறைவன். அப்ப அங்க அவருக்கு இறைவன் என்ன கிடையாது, அந்த அறிகிற சக்தியிலும் தாரதமியம் அவருக்கு கிடையாது, அந்த அறிவிலும் தாரதமியம் அவருக்கு கிடையாது. எப்படி கிணத்து தண்ணியில 10 லிட்டரு 5 லிட்டருங்கிற அந்த தாரதமியம் சின்னது பெருசுங்கிற தாரதமியம் கிணத்து தண்ணியில இல்லையோ, எப்படி எல்லாம் அங்கு முடிஞ்சுதோ அதே போல இறைவனிடம் அறிகின்ற சக்தியும் அவரிடம் முடியும் போது அவரிடம் அறியும் சக்தியிலும் தாரதமியம் இருக்க முடியாது. அதே மாதிரி அந்த அறிவிலும் அவரிடம் தாரதமியம் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்க முடியாது. எப்படி எடுத்துங்க, எங்க அது முடியுதோ அவர்தான் இறைவன். முடியுதுன்னா என்ன அர்த்தங்க, அங்க தேர் இஸ் நோ தாரத், அதுதான் நிரதிசை. இப்போ நேரம் விளக்குறது நிரதிசைங்கிற ஒரு வேர்டு. அப்ப சூத்திரத்தை போட்டுக்காரு பாத்தீங்களா, நிரதிசையா. இது பயங்கர வேதாந்தம். வேதாந்தத்தின் ஒரு அல்டிமேட், இறைவனை பற்றி அறிஞ்சு கூட பக்கா டெஃபினிஷன் நிரதிசை, அன்கம்பாரபிள். நீ கிணத்து தண்ணிய சின்னதுன்னு சொல்லுவீங்களா, பெருசுன்னு சொல்லுவீங்களா? எப்படி சொல்லுவீங்க? அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் எண்ட்ஸ். அதே போல டாக்டர் அறிவு, இன்ஜினியர் அறிவு, மனிதர்கள் எத்தனை டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆஃப் அறிவு வச்சிருக்காங்க. தாரதமியம் எத்தனை, அது அத்தனையும் முடிகிற இடம்னா அங்கு என்ன கிடையாது, தாரதமியம் முடிகிற இடத்தில் தாரதமியம் இருக்காது. அப்படிதான் 5 லிட்டர் 10 லிட்டர் தண்ணி எல்லாம் கிணத்துக்குள்ள என்ன ஆச்சு, எல்லாம் முடிவு வந்துருச்சு. அங்க அப்ஸும் கிடையாது டவுனும் கிடையாது கிணத்து தண்ணியில. சோர்ஸ், ஏன் அது சோர்ஸ் ஆஃப் வாட்டர். அதை போல இங்க தாரதமியம் முடிகிற இடம் இறைவன். எதுல? அறிகின்ற சக்தியிலும் சரி, அறிகின்ற ஆற்றல் முடியும் இடம் இறைவன், அறிகின்ற சக்தியும் முடிகிற இடம் இறைவன். சோ எல்லா அறிவும் முடிகிற இடம் இறைவன். புரிஞ்சுங்களா? இறைவன் எப்படி இறை தத்துவம், இறைவனே அது குரூப்பா சொல்றாங்க பாத்தீங்களா, இறைநிலை இறைநிலை இறைநிலை. அதுதான் இது. அவங்க இன்னும் அந்த கான்சியஸ்ல வராதனால இறைநிலையே வழிபடு அப்படிங்கிறாங்க. அந்த அறிவு தான் இது. அந்த அறிவு, எல்லா அறிவும் ஒரு இடத்துல என்ன ஆகணும், முடியணும். ஏன்னா நம்ம என்னதை பாக்குறோம், டிஃபரன்ஸ், அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இன் நாலேஜ். அந்த முடிகிற இடம் தான் இறைவன். இப்ப இந்த ஸ்லோகத்தை படிக்கிற பாருங்க. இப்ப இந்த சூத்திரம் என்னன்னு சொல்லுது, தத்ர ஈஸ்வரே, இறைவனிடத்தில், ஃபர்ஸ்ட் வேர்டு இறைவனிடத்தில், நிரதிசயம் தாரதமியம். அப்ப அறிவில் அவர் எல்லையற்றவர். இப்ப எல்லையற்ற வேர்டு புரியுதுங்களா? அறிகிற சக்தியில் எல்லையற்றவர், வேற மாதிரி அதே வேர்டு மட்டும் மாத்திரம். அறிகின்ற சக்தியில் எல்லையற்றவர், அந்த அறிவில் எல்லையற்றவர். அது என்னது? தாரதமியம், அன்கம்பாரபிள். தேர் இஸ் நோ சின்னது, தேர் இஸ் நோ பெருசு. அந்த சின்னது பெருசு எல்லாம் எங்க முடியுதோ அங்க என்ன இருக்காது, சின்னது பெருசு இருக்காது. அதுதான் சர்வஜ்ஞ பீஜம், அதுதான் அனைத்தையும் அறிகின்ற தன்மை இறைவனுக்கு. அதனாலதான் என்ன பண்ண முடியுது, அவர்னால அனைத்தையும் அறிகின்ற சக்தி கொண்டவராக இருக்கிறார். இது இறைவனுக்கு உண்டான அடுத்த லட்சணம், அறிவு சொரூபம். இறைவன் என்ன புரிஞ்சுக்கிறோம், அவருக்கு கையும் காலெல்லாம் ஒண்ணும் கிடையாது, அறிவு. அறிவு நாங்க அறிகிற சக்தி இல்லைங்க, நமக்குள்ள ஏற்படுகின்ற டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆஃப் அறிவும் அல்ல, அதை கடந்த ஒரு அறிவு, வெறும் அறிவு, அவ்வளவுதான். அங்க ஆப்ஜெக்ட பத்தின அறிவு எல்லாம் கிடையாதுங்க, அறிவு. அந்த அறிவு இருக்கிறதுனாலதான் நம்மளுக்கு ஆப்ஜெக்ட பத்தின அறிவே ஏற்படுது. அந்த அறிவு தன்மை மனதில் வெளிப்படுவதனாலதான்
நமக்கு என்ன சக்தி கிடைக்குது? டிஃபரண்ட் டைப்ஸ் ஆஃப் ஆப்ஜெக்ட் அறிகின்ற தன்மை நமக்கு அப்பதான் கிடைக்குது. அந்த அறிகிற சக்தியும் எப்படி நமக்கு கிடைச்சது? அங்க உள்ள வெளிப்படுகிற அந்த அறிவு வெளிப்படுறதுனால, உடம்பில் வெளிப்படுவதனால தான் எனக்கு அறிகிற சக்தியும் கிடைக்குது. அந்த அறிகின்ற ஞானமும் எனக்கு டிஃபரண்ட் டைப்ஸ் ஆஃப் ஞானமும் எனக்கு ஏற்படுவதற்கு காரணம் அந்த அறிவு. அந்த அறிவு என் மனதுங்கிறது ரிஃப்ளக்டிங் மீடியம் ஆஃப் தட் அறிவு. புரிஞ்சுங்களா? அந்த இறைவன் தான் அறிவுங்கிறோம். ஆனா மனதில் என்ன வெளிப்படுது? அவருடைய வெறும் ரிஃப்ளக்ஷன் தான், பிரதிபிம்பம் ஆஃப் தட் அறிவு. அதுதான் என் மனதில் வெளிப்படுகிறது. அங்கதான் இறைவனை காண முடியுமே தவிர உலகத்தில் நீங்க எல்லாவற்றையும் இறைவனா பார்க்கறதுங்க வேற. இறைவனை அறிவாக உணரக்கூடியது என் மனதில் தான். வேற எங்கேயும் இறைவனை நீங்க அறிவு சொரூபமாக அறிய முடியாது. இறைவன் அறிவாக இருக்கிறார் எங்க பாக்குறது? அறிவு சொரூபங்கிறது அறிவில், என்னுடைய அறிவில், என்னுடைய மனதில் என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, இந்த அறிவு எங்கிட்ட இருக்கிறது என்னது? மனம். இந்த சரீரத்தில் இருக்கிறது என்னது? மனம். மனம் என்ன பண்ணுது? அந்த அறிவை ரிஃப்ளெக்ட் பண்ணுது. ரிஃப்ளெக்ட் பண்ணும்போது இப்ப நம்ம கண்ணாடி முன்னால் நிக்கிறேன். இப்ப என்னை பற்றிய நான் பிம்பம், அங்க கண்ணாடிங்கிறது என்னை பற்றி என்னை மாதிரி பாசம், என்னை மாதிரி ஒரு உருவத்தை அங்க காமிக்குது. ஆச்சுங்களா? இப்போ எனக்கு என்னென்ன குணங்கள்லாம் இருக்கோ அது கண்ணாடியில் அப்படியே இருக்கும். ஆனா அதுக்கு பிரதிபிம்பம் பேர். எனக்கு கண் எப்படி இருக்கோ அங்க அப்படி இருக்கும், காது எப்படி இருக்கோ அப்படி இருக்கும். அதை போல அறிவு ரிஃப்ளெக்டிவ் மீடியம் என்னது? நம்மளுடைய மனம். அந்த அறிவு என்ன மனது உடம்புல இருக்கிற பார்ட்ஸ்ல மனம் மட்டும்தான் ஹாஸ் த கெப்பாசிட்டி டு ரிஃப்ளெக்ட். இறைவனை ரிஃப்ளெக்ட் பண்றக்கூடிய சக்தி மனதுக்கு மட்டும்தான் உண்டு. அதனால மனம் என்ன பண்ணுறது? சக்தி. அதை நம்ம படிக்கலாம் ஃபியூச்சர்ல போகும்போது. அது எப்படி அந்த சக்தியை பெற்றதுங்க வேற விஷயம். மொத்தத்தில் அவ இப்ப தெரிஞ்சுக்க வேண்டியது அந்த மனம் கெட் த கெப்பாசிட்டி ரிஃப்ளெக்ட் தட் அறிவு. இறைவன்கிற வேர்டுக்கு பதிலாக அறிவுன்னு பார்க்குறேன். இறைவனாலும் ஒன்று அறிவு ஒன்று தான். அதை ரிஃப்ளெக்ட் பண்ணக்கூடிய சக்தி. அப்போ ரிஃப்ளெக்ட் ஆன மனதில் என்ன வரும்? அந்த அறிவினுடைய ஆபாசம், பிரதிபிம்பம் அப்படியே இங்க வரும். மனதில் ஒரு எப்படி சூரியனை ஒரு 10 குடம் வைக்கிறீங்க, சூரிய ஒளியில இருப்பது ஒரு சூரியன். ஆனா 10 குடத்தை எட்டி பாருங்க, 10 சூரியன் தெரியும். ஒரு குடத்துக்குள்ளேயும் ஒரு சூரியன் தெரியுதா? ஒவ்வொரு குடத்தில் இருக்கிற நீரும் ரிஃப்ளெக்டிங் மீடியம் ஆஃப் தட் சூரியன். அப்படிதானே? சூரியன் இருக்கார், ஒரே சூரியன். நீங்க 10 குடத்துல தண்ணி பிடிச்சி வைங்க. ஆச்சா? 10 குடமும் ஸ்தூல சரீரம். அந்த 10 குடத்துக்குள்ள இருக்கிற தண்ணி சூக்ஷ்ம சரீரம். புரிஞ்சுங்களா? 10 குடம், 10 சூக்ஷ்ம ஸ்தூல சரீரத்தை கண்ணில் பாக்குறீங்க. அதுக்குள்ள என்ன இருக்குது? சூக்ஷ்ம சரீரம். அந்த சூக்ஷ்ம சரீரத்துக்குள்ளதான் இறைவன். அந்த சூரியன் தெரிகிறாரா? குடத்துல தெரிய மாட்டாரு, வெறும் குடத்துல சூரியன் தெரிய மாட்டாரு. ஆச்சுங்களா? அந்த உதாரணம் நல்லா நினைச்சு பாருங்க. இது ஹஸ்தாமலிக்கிய ஒருடைய நான் சொல்றேன் அப்படின்னா ஹஸ்தாமலிக்க நினைச்சுதான் நான் சொல்றேன். அவர் எழுதியிருக்கிற இதுலதான் அவர் இந்த அழகா இந்த விளக்கத்தை டக்குன்னு புரிய வைக்க நமக்கு ஈஸியா. இப்ப 10 குடமும் ஸ்தூல சரீரம் வச்சுக்கோங்க. அதுக்குள்ள இருக்கிற தண்ணி சூக்ஷ்ம சரீரம். அந்த சூக்ஷ்ம சரீரம் அந்த தண்ணி என்ன பண்ணுது? வெளியில இருக்கிற ஒரே சூரியனை என்ன பண்ணிட்டு இருக்குது? ரிஃப்ளெக்ட் பண்ணிட்டு இருக்குதா? அதை போல இப்ப ஆத்மாங்கிறது இறை அறிவுன்னு எடுத்துக்கலாம். ஏன்னா ஆத்மாவா இருந்தாலும் பிரம்மனா இருந்தாலும் ஒண்ணுது. இப்ப அறிவே வச்சுப்போம். ஏன்னா அதுதான் வந்துட்டு இருக்கிற டிராவல் ஆகி அந்த அறிவு ஒரு இறைவன் அந்த எக்ஸாம்பிள் ஒரு குறை இருக்குது. ஏன்னா அந்த சூரியன்கிறது ஃபிக்ஸ்டு ஒன் பிளேஸ் இல்லைங்களா? அது ஒரே இடத்துக்கு சொந்தமானது, அந்த இடத்துலதான் அது இருக்கும். ஆனா அந்த மாதிரி அல்ல அறிவு. அது எங்கும் வியாபித்திருப்பது. ஆச்சுங்களா? எங்கும் வியாபித்திருக்குது. ஆனா அந்த சூரியன் எப்படி அங்க ரிஃப்ளெக்ட் ஆகி 10 சூரியன் தெரிகிறதோ அதை போல எத்தனாயிரம் ஜீவராசிகள் இந்த உடலில், இந்த உலகத்தில் படைக்கப்பட்டிருக்கு. 84,000 ஸ்பீஷிஸ் சொல்றாங்க. ஸ்பீஷிஸுங்க. அதுக்குள்ள எத்தனை ஜீவன் இருக்குன்னு நமக்கு தெரியாது. ஒரு ஸ்பீஷிஸ் 84,000 ஸ்பீஷிஸ்னு இறைவன் சொன்ன கணக்கு. அது மனிதர்கள் கண்டுபிடிச்ச 84,000 ஸ்பீஷிஸ் இருக்கு. அதுக்கு எல்லாத்துலயும் என்ன இருக்குது? மனம் இருக்கா? அந்த 10 குடத்தை போல அத்தனாயிரம் ஸ்பீஷிஸ் இருக்கு. அத்தனாயிரம் ஸ்பீஷிஸுக்கும் ஸ்தூல சரீரம் இருக்கு. அதுக்குள்ள தண்ணி இருக்கிற மாதிரி சூக்ஷ்ம சரீரம் இருக்கு, மனம். அந்த மனம் ஹாஸ் த கெப்பாசிட்டி டு ரிஃப்ளெக்ட். அங்க எப்படி 10 சூரியனை பாக்குறீங்களோ இங்க 86,000 ஸ்பீஷிஸ்லயும் 86,000 ஆத்மானு புரிஞ்சு வச்சிருக்கோம். ஆனா அப்படி அல்ல. 86,000 ஆத்மா, 86,000 ஆத்மாவை இறந்ததுன்னா இன்னொரு பக்கம் போறது அப்படி அல்ல. புரிதல் தவறு. இருப்பது ஒரே சூரியன். அது 10 குடத்துல வெளிப்படுற மாதிரி 86,000 ஸ்பீஷிஸ்னுடைய மனதிலும் வெளிப்படுவது ஒரே அறிவு.
ஆனா டிஃபரெண்டா தெரியுதா? 10 குடத்துல குழந்தை கூட்டிட்டு போய் காமிங்க. குழந்தை பார்த்துட்டு என்ன சொல்லும்? அம்மா என்னம்மா 1 2 3 4 5 6 7 8 10 சூரியனம்மா. நீங்க மக்கு அண்ணாது பார், ஒரே சூரியன். அப்பல நல்ல தெளிவா பேசுவோம். 10 சூரியனாமா இருக்குது இந்த உலகத்தில், நான் 10 சூரியனை பாக்குறேன்னு அந்த குழந்தை சொல்லுது. அப்ப நீங்க என்ன சொல்வீங்க? இருப்பது ஒரே சூரியன், அங்க பார். அத குரு, அங்க பார் ஒரு சூரியன், இங்க 10 குடத்துல 10 தெரியுது. இதேதாங்க, இதேதான் அறிவு. அந்த அறிவு எங்கும் வியாபித்திருக்கிறது. அது ஒரு இடத்துக்கு, ஒரு உடலுக்குள் கட்டுண்ட தத்துவம் அந்த அறிவு அல்ல. ஆகாசத்தை போல் எங்கும் வியாபித்திருக்கிறது அந்த அறிவு. எத்தனை மனம்ங்க, நான் தான் சொன்னேன் 86,000 ஸ்பீஷிஸ், அதுக்குள்ள எத்தனையோ ஜீவராசிகள். அத்தனை ஜீவராசியுடைய மனதிலும் ரிஃப்ளக்டிங் ரிஃப்ளக்டிங் ரிஃப்ளக்டிங், அப்படியே ரிஃப்ளக்டிங் மீடியம். நம்ம என்ன நினைச்சுக்கிறோம்? அந்த குழந்தை மாதிரி, ஐயோ இத்தனை ஆத்மாவா, இத்தனை அறிவு. ஆத்மான அறிவு, அந்த அது அறிவைத்தான் நம்ம ஆத்மான்னு சொல்றோம். அந்த ரிஃப்ளக்டிங் மீடியத்துல பட்டு நம்ம என்ன சொல்றோம்? ஆத்மா. எத்தனை ஆத்மா இருக்கும்? ஒரே அறிவு ரிஃப்ளக்டிங் மீடியத்துல அது என்ன ஆயிட்டு வருது? ரிஃப்ளக்ட் ஆயிட்டு இருக்கிறதுனால அந்த குழந்தை எப்படி 10 சூரியன்னு சொல்லுதோ, அதே போல அறியாமையில் நம்ம பல ஆத்மா இருக்குன்னு புரிஞ்சு வச்சிருக்கிறோம். ரிஃப்ளக்டிங் மீடியத்தில் இருக்கிறதெல்லாம் என்ன நினைச்சுக்கிட்டு நம்ம சூரியன், அது ஒரு சூரியன், 10 சூரியன் இருப்பதை போல் எப்படி அந்த குழந்தை புரிஞ்சுக்குதோ, அதே அண்டர்ஸ்டாண்டிங் தான் பல ஆத்மான்னு நீங்க சொன்னீங்கன்னா அந்த குழந்தைத்தனம் தான். ஏன்னா இருப்பது ஒரே சூரியன். ரிஃப்ளக்டிங் மீடியம் சொல்லுங்க டிஃபரெண்ட். ரிஃப்ளக்டிங் மீடியம் ஏகப்பட்ட ஒவ்வொரு ஜீவராசியிலும், ஒரு தாவரத்தில் ஒரு மனம் இருக்கும், அதுல ஒரு வெளிப்பட்டு கொண்டுதான் இருக்குது. ஆனா அதெல்லாம் என்னது? ரிஃப்ளக்டிங் மீடியம், பிரதிபிம்பம். இட் இஸ் நாட் ஒரிஜினல். என் மனதில் வெளிப்படுகிற அறிவை நான் உணர்ந்தாலும், எந்த அறிவு? அறிகிற சக்தி கிடையாது, மாறுகின்ற அறிவும் கிடையாது. என்னென்ன அறிகிற என்னென்ன அறியலிங்கிற அந்த அறிவு சிதாபாசம் ஒன்லி. அதாவது ரிஃப்ளக்டட் கான்சியஸ், ரிஃப்ளக்டட் அறிவு தான். அது நான் அல்ல. I am the ஒரிஜினல் கான்சியஸ்னஸ். இறை தத்துவம்ங்கிறது இந்த இடத்துல என்ன ஆகுன்றது? ஜீவ ஈஸ்வர ஐக்கியத்தை புரிஞ்சுக்கும். இங்க இவர் சொல்றது அறிவு. எங்க? அந்த நிரதிசயம், தாரதமியம், எல்லையற்ற அனைத்தையும் அறிகின்ற தன்மை இறைவனுக்கு உண்டு. நான் அதை கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி சொன்னேன். அந்த அறிவுங்கிறது ஒரே அறிவு. பல சரீரங்களில் பல மனங்கள் இருக்கிறது. பல மனங்களில் அது ரிஃப்ளெக்ட் ஆயிட்டு இருக்கு. சோ பல ஆத்மா இருக்கிற மாதிரி அறிவுதான் ஆத்மா. அந்த பல ஆத்மா இருக்கிற மாதிரி நமக்கு தோணுது. எப்படி அந்த குழந்தை பல ஆத்மா குடத்தை, ஒரு குடத்தை கீழே ஊத்துன்னு வச்சுக்கங்களேன், யோசனை பண்ணி பாருங்க. 10 குடம் இருக்கு, ஒரு குடம் தண்ணி கீழே ஊத்துங்க, ஆத்மா போயிருச்சு, சூரியன் போயிருச்சு. ஒரு குடத்துல அந்த குழந்தை என்ன சொல்லும்? அம்மம்மா இந்த குடத்துல சூரியன் போயிருச்சு. அதையேதான் நாமளும். அந்த சூக்ஷ்ம சரீரம் ஸ்தூல சரீரம் பிரிஞ்சோன்னா டெத்து. குடத்துல இருக்கிற தண்ணி ஊத்துறது இஸ் ஈக்குவல் டு டெத் நான் சொல்றேன். அது ஸ்தூல சரீரம் வச்சிருக்கீங்க குடத்தை, அதுக்குள்ள இருக்கிற தண்ணி என்ன வச்சிருக்கீங்க? சூக்ஷ்ம சரீரம் வச்சிருக்கீங்க. சூக்ஷ்ம சரீரம் வெளியில போயிருச்சு. உடனே என்னங்குது அந்த குழந்தை? அம்மா இந்த இருந்து சூரியன் காணாம போச்சு, செத்து போச்சு. சொல்லுதா இல்லையா அந்த குழந்தை? இந்த ஒரு குடத்துல இருக்கிற சூரியன் செத்து போச்சு. உண்மையாங்க? உண்மையில் சூரியன் செத்துதா? இல்லை. ஆனா நாம என்ன நினைச்சு வச்சிருக்கோம்? சூரியன் செத்து போச்சுன்னு. இங்க என்னது? ஆத்மா போயிருச்சு. அப்புறம் இன்னொரு டிராவல், பாசாம்சி, ஜீர்ணானி, பழைய உடைகளை கவலையை போல் போட்டு அது இன்னொரு ட்ரெஸ் போட்டுக்குது. ஆத்மா ஏகஹா. ஆத்மா அறிவு ஒன்று. அது ரிஃப்ளெக்ட் ஆகிற அறிவு தான் இப்ப நான் சொல்றது. அறிகிற சக்தியும் இல்லைங்க, அந்த மாறுபடுகின்ற ஞானமும் அல்ல, அந்த மாறாத அறிவு நாம் கண்டுபிடிக்கிறோம் பாத்தீங்களா? தட் இஸ் த ரிஃப்ளெக்டட் கான்சியஸ்னஸ், ரிஃப்ளெக்டட் அறிவு. பிரதிபிம்ப, அதுவும் பிரதிபிம்பம் தான். அதுதான் ஒரிஜினல்ங்கிறது இறைவன் சொல்லி நமக்கு புரியும். நாம புரிஞ்சுக்க முடியாது. இறைவன் யாரு? இது எல்லாத்துக்கும் அந்த ரிஃப்ளெக்ட், ஒரிஜினல் ரிஃப்ளெக்ட் ஆகிறதுக்கு முன்னால் ஒரு அறிவு இருக்கு பாத்தீங்களா? அங்கதான் எல்லா அறிவும் முடிவடையும். அறிகின்ற சக்தி அங்க முடிவடையும். அவர்தான் இறைவன். அதுதான் இவர் சொல்றார் அறிவு. புரிஞ்சுங்களா? இது சர்வஞக. அடுத்தது, டைம் ஆயிடுச்சு. அப்பா முடிச்சுக்கலாம்ப்பா, தெரியவே இல்லை எனக்கு எப்ப ஆரம்பிச்சு எப்ப முடிச்சு. ஓகே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம்.